ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தினுடைய ஒவ்வொரு அன்பருக்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கிருக்கும் நம்முடைய சிவசக்தி சொந்தங்களை பணிவாக வணங்கி அடியேன் 7வது நாள் உரையை துவங்குகின்றேன். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என் கடன் பணி செய்து கிடப்பது. இது நம்முடைய நிறைவு நாள் உரை. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நிறைய அன்பர்கள் என்னோட இந்த பயணத்துக்கு வரணும்னு இருந்தாங்க. தம்பியினுடைய உதவியால் இணையதளத்தில் வந்தாலும் இணையதளம் நமக்கு இன்று இருக்கக்கூடிய பெரிய வரப்பிரசாதம் இல்லைன்னு சொல்லலை. இது ஒன்று இல்லை என்றால் கொரோனா பெருந்தொற்று காலத்துலலாம் நம்ம எதை வச்சு வாழ்ந்திருப்போம்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு சமயமும் பிரதோஷத்தை எல்லாம் நேரலைகளாக பார்த்தோம். அதுவும் இல்லைன்னா நம்பிக்கையே இருக்காதே. அவரை இன்னைக்கு அப்பா அம்மாவோட வாழற குழந்தைங்க வேற நாட்டுக்கு போனால் ஒரு வீடியோ கால் பார்த்தா அம்மாவுக்கும் சந்தோஷம், குழந்தைங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அப்படி கொஞ்ச நாள் வீடியோ காலில் தானே பார்க்க வச்சார். இதே ஊரில் இருந்தாலும் அதோ வெளியூரில் வாழற மாதிரி நம்மையும் வீடியோ கால் பார்க்க வச்சவர் தான் நம்முடைய இறைவன். ஆனாலும் எதனால் மறுபடியும் அந்த பெருந்தொற்று நிறைவடைந்த உடனே எல்லாரும் இங்கே கூடினோன்னா என்னதான் நமக்கு இணையதளத்தில் பார்த்தினாலும் அதனால் நிறைய கற்றுக்கிறோம், இறையுணர்வு இருக்குது. ஆனாலும் இந்த அடியார் கூட்டத்திலேருந்து இருக்கிற ஒரு நேர்மறையான அதிர்வலைகள், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த நேர்மறையான அதிர்வலைகள் இங்கே இருக்கும் பொழுது நமக்கு வருதும் இல்லையா, அதுக்கு ஈடு இணை இல்லை. அப்போ எங்கேயோ வாழ்கின்ற என்னுடைய தோழரும் தோழியும் இந்த இணையதளத்தை கண்டிப்பாக பயன்படுத்துகிறாங்க, அவசியம். ஆனால் உள்ளூரில் இருந்தால் முடிந்தளவு நேராக சென்று பார்க்கணும். ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு எனக்கே உங்களை விட்டுடுறேன்னா நீங்களாம் சிறந்த சிவன் நண்பர்கள், உங்களுக்குள்ள எதுவுமே இருக்காது, மேலான சிந்தனை. எனக்கு கொஞ்சம் யாரை பார்த்தோ துவேஷம், யாரையோ பார்த்து பொறாமை, சிலரை பார்த்தாலே கோபம் வருது. இது மாதிரியான ஒரு கெட்ட எண்ணங்களோடு நான் இருக்கேன். ஆனால் கோயிலுக்கு வரும் பொழுது நம்மையும் அறியாமல் நாங்கள் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இந்த மழையெல்லாம் அளவாக இருக்கணும் அப்படின்ற எனக்கான வேண்டுதலில் கூட பார்த்தீர்கள் என்றால் பொது நோக்கமும் இருக்கும். அப்படி தானே இந்த பாவை அந்த இலக்கணமே பார்த்தீங்கன்னா, எப்படி பாவை இலக்கியங்கள் வந்ததுக்கு காரணம் வெறும் திருமணம் அப்படின்ற இந்த ஒரு ஆசாபாசத்திற்கு உட்பட்ட சிற்றின்ப வட்டம் மட்டுமா காரணமாக இருக்கணும்? அப்போ ஏதோ ஒன்று இருக்குது, அது என்ன? அதுதான் பேரானந்தம். அப்போ இந்த சிற்றின்பத்தோடு இருக்கக்கூடிய இந்த பாவை இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா பேரின்பம், பொது உடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய மழைக்கும் வேண்டுகிறார்கள். எப்படி ஊழி முதல்வன் என்று நாராயணனை பாராட்டி ஆண்டாள் பாடறாளோ, நம்ம மாணிக்க வாசகர் 16வது பாடலில் முன்னி அப்படின்ற ஒரு பாடலில் அம்பிகையினுடைய வர்ணனையை வைத்தே, ஏன்னா அவருக்கு கருத்த மேகம் வேணும். கருத்த மேகம் சிவபெருமான் கிட்ட கிடைக்காது, ஆண்டாளுக்கு ரொம்ப எளிமையாக கிடச்சிடுச்சு. ஏன்னா நாராயணனுடைய உடம்பே கருப்பு, ஷாமள வண்ணன். அதனால் அவள் என்ன பாடிட்டா, ஊழி முதல்வன் போல் உருவம் மெய்கருத்துன்னு பாடிட்டா. ஆனால் இங்கே சிவபெருமானும் நல்ல செக்க செவேல்னு பொன்னார் மேனியனாக இருக்கார். அவர் புள்ள, அவர் அதுக்கு மேலே இருக்கார். அப்போ கொஞ்சம் கருத்த நிறத்தில் இருக்கணுமே எனக்கு மேகம். அப்போ கிடைச்சது யாருன்னா திருமாலின் சோதரி தான் எனக்கு கிடைச்சவா. நீ தான் அந்த நிறத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்க, நீ உன்னுடைய தேகத்தில் இருக்கும் நிறம் போல கருக்க வேண்டும் என்று பொது நோக்கோடு அவர்கள் வணங்குகிறார்கள். அப்படி ஒரு பொது நோக்கு அப்படின்றதும் வரும். இப்போ நான் வருவேன், அளவாக மழை பெய்யணும் 4 நாள் எனக்காகவே வேண்டிக்கிறேன்னு வைங்களேன், ஆனால் அதில் நீங்களும் பயனடைவீர்கள். அப்போ கோயிலுக்குள்ளே வரும்பொழுது நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன தேவையற்ற குணங்கள் ரொம்ப மலிந்தோ அல்லது இல்லாமலோ இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே தெய்வீக உணர்வோடு இருக்கும் பொழுது அந்த உணர்வோட ஒரு சத் சங்கம், அந்த ஒரு அடியார் கூட்டத்தோடு ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதற்கு இருக்கும் ஒரு ஆனந்தம் அது சொல்லி மாளாது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எப்படின்னா கை கூப்பி நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவ்வளவு மழையில் வந்திருக்கீங்க. ஆனால் அடியேனுக்காக
வந்தீர்கள் என்றே வைத்துக்கொள்ளலாம், ஒரு 10%. ஆனால் 90% பார்த்தீங்கன்னா அந்த இறைவனை பற்றிய பெருமை, சான்றோர்களின் பற்றிய பெருமையை அப்படியே நம்ம பேசிட்டோம். நீங்கள் அங்கே இருந்து நான் சொற்பொழிவாளர் மாதிரி அப்படிலாம் பேசுறீங்க, நம்மெல்லாம் இங்கே ஒரே ஆட்கள் மாதிரி கூடி பேசினோம் இல்லையா ஒரு மண்டபத்தில். இதை பார்க்கும்போது அந்த தேவாசிரிய மண்டபத்தில் கூட இந்த விரல்மண்ட நாயனார் இப்படி தான் உட்கார வச்சு பேசின்னு இருப்பார். இப்படி தான் ஒரு நல்ல அடியார் கூட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வோடு இருந்ததால் அதை கேட்காம இருக்க முடியல. அதனால் வந்த கூட்டம் இது. உண்மையாகவே இறைவனுக்காக தானாக சேர்ந்த கூட்டம்னா அது இதுதான். உள்ளே போனேன், என்னோட ஒரு அன்பர் வந்திருந்தாங்க. அவங்க இந்த இடத்துல வந்து திருப்பள்ளி எழுச்சி அப்படின்ற ஒரு பாடலை கேட்டே சிவன்பால் ரொம்ப காதல் கொண்டவங்க. அந்த அம்மா வந்தாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்தது. ஏன் தெரியுமா? உள்ள அவர்கள் வணங்கிய அந்த பாங்கு தன்மையை பார்த்தேன். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ அழகா தாளத்தோட ஓதுவார் மூர்த்திகள், அன்பர்கள் இவங்கெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். இருக்கொடுனா ரிக். அப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இறைவனுக்காக வடமொழியில் பாடி அர்ச்சகர்கள் பண்ணாங்க. இங்கே தமிழ் பாட்டு. அங்கே உள்ள சுவாமிக்கு அவங்க தீபாராதனை காமிக்கும் பொழுது ஒரு வடமொழி. அடுத்தது துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால். பூ வாங்கிட்டு சில பேர்லாம் வந்தீங்க. தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால். இவங்க வந்து உள்ள சிவபெருமானை பார்த்து அழறாங்க. காரணமே தெரியாமல் அழறாங்க. வெளியில் வரும்பொழுது 2 பேரும் கண்ணை தொடச்சின்னு வராங்க. இது என்ன, என்னோட உள்ளே வந்தாங்க, உள்ளே வந்து வெளியில் வரும்போது அழறாங்கன்னா என்னையும் காரணீஸ்வரர் தானே நீங்கள் சந்தேகப்படுவீங்க. எதுக்குன்னே தெரியல அழறாங்க. இது எது வேண்டும் என்றே தெரியாமல் ஒரு குழந்தை அம்மாவை பார்த்து அழறா மாதிரி அழறாங்க இல்லையா? அதுதான் பக்தியின் மேலான நிலை. அதை பார்க்கும் பொழுது பக்தியில் இன்னும் எவ்வளோ படி நான் ஏறிக்கொண்டே போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. இதென்னம்மா, லக்ஷ்மணர் 14 வருஷம் ராமரோட உறக்கமில்லாமல் உணவு இல்லையாம். உயர்வுதான், ஆனால் அதை காட்டிலும் சத்ருக்கனன் உயர்ந்தவனா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வமான ராமருக்கு தொண்டனாக இருந்த லக்ஷ்மணன் உயர்வுதான், தெய்வமான ராமனுக்கு தொண்டனாக இருந்த பரதனுக்கு தொண்டனான சத்ருக்கனன் இன்னும் உயர்ந்தவன். அப்போ யாருக்கு உடனே அருள் கிடைக்குன்னா, என்னுடைய பார்வையில் இருக்கிற உங்களை கூட கொஞ்சம் காக்க சொல்லலாம். நீங்கள் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கீங்களா, எனக்கு வேண்டப்பட்டவங்களோட வேண்டப்பட்ட ஆள் வந்திருக்காங்க, அப்புறம் வேண்டப்பட்டவங்க கோச்சிப்பாங்க, கொஞ்சம் இருங்களேன் அப்படின்னு உங்களை காக்க வைக்கிற உரிமை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க அன்பால். அப்போ உங்களை கூட காக்க வைப்பேன், ஆனால் என்னுடைய தொண்டருடைய தொண்டரை காக்க வைக்கவே மாட்டேன். அப்படித்தான் நாம் இந்த தொண்டர் சீர் திருக்கூட்டத்தை பற்றி 7 நாள் பேசி பேசி அடியார்க்கும் அடியேன் என்ற நிலையில் இருப்பதால் இறைவனுடைய நேரடி பார்வை, அவனுடைய அருள் நம்மீது கிட்டும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, இப்போ யார்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம்? கொஞ்சம் கொங்கணவ சித்தர், அதுக்கப்புறம் இடைக்காட்டு சித்தர், இவங்களை பற்றிலாம் கொஞ்சம் தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தான் சொல்லணும். இந்த சபையை பார்க்கும் பொழுது நிறைவாக நம்ம நடராஜர் தத்துவத்தில் தானே ஆரம்பித்தோம், நடராஜர் தத்துவத்திலேயே முடிக்கலாம். அவருடைய கருணை என்னன்னு பேசிட்டு நம்முடைய இந்த நாளை இனிய நாளாக நம்ம நிறைவு செய்கிறோம். அடுத்த வருஷம் ஐயா வந்து கூப்பிடுவார் அப்படின்ற உரிமையில், ஒரு நாளாவது கூப்பிடுவார் அப்படின்ற ஒரு உரிமையில் அடுத்த வருஷம் உங்களெல்லாம் கண்டிப்பாக பார்த்து அடியார் பெருமக்கள் உங்கள் ஆசியை வாங்குவேன்னு சொல்வேன். அந்த ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். கண்டிப்பாக இது வாய்ப்பு கேட்குற மேடையெல்லாம் இல்லை. காரணீச்சரத்தில் இருக்கும் இறைவன் இறைவி அருள் இல்லாமல் இங்கே உட்கார முடியாது. இறைவன் ஒத்துண்டா கூட இந்த அம்மா சொல்லலைன்னா முடியாது. சில சமயம் சொல்லுவாங்க, வீட்டம்மா இவர் கொடுக்க போயிடுவார், வீட்டம்மா ஒன்றும் ஏதோ இருங்கன்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு முறைச்சா கணவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அது வந்து கணவருக்கு மட்டுமே தெரிஞ்ச பார்வை. இதை நான் சும்மா உங்களை ரசிக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும்லாம் சொல்லலை. உள்ளே போய் பாருங்களேன், காரணீஸ்வர பெருமான் சன்னதியில் மாதொரு பாகனா பிரியாவிடை ஒருத்தி இருப்பா, அங்கே அம்மா தனியாக தான் இருப்பா. அப்போ தனித்து இயக்கவும் அவளுக்கு திறம் கொண்ட நீலி அவள். நானே பார்த்துப்பேன்ற அளவு அவள் இருப்பா. ஆனால் சுவாமிக்கு எந்த தொழிலை வேண்டுமானாலும் தனித்து செய்வாராம். அருளல் அப்படின்ற தொழிலுக்கு அவள் வேண்டுமா. ஏன் தெரியுமா? புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எல்லா தொழிலையும் ஒரு கணவர் பண்ணிடுவார். உணவு பரிமாறணும்னா மட்டும் மனைவி
வேணும். அன்றைக்கி வீட்டில் ஒரு விருந்துக்கு மேலாளர் மேனேஜரை கூப்பிட்றாருன்னா கண்டிப்பாக ஒய்ஃப் இருக்கணும். ஏன் அப்படின்னா சமைக்க ஒரு நல்ல சுவையாக சமைக்க மனைவி வேணும். இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதா? இப்போ அப்படியே அருளலுக்கு வரலாம். சுவாமிக்கு மற்ற தொழில்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவரை சம்ஹாரம் செய்வதற்கு, பகைமையை எதிர்ப்பதற்கு எல்லாமே சுவாமி பண்ணிடுவார். உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்ல, உங்களுக்கு அருள் பண்ணணும்ல, அப்போ அருள் கொடுக்க அவர்கிட்ட அருள்னு ஒன்று இருக்கணும்ல. அந்த அருளுக்கு பேரே அம்பாள். அவள் இல்லாமல் அவருக்கு அருள்ன்றதை எங்கே கொடுப்பார்? பர்ஸ் இருந்தால் தானே நான் பணம் கொடுப்பேன். பர்ஸே யாருன்னா அம்பாள். அந்தளவு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். அப்போ சிவன் சன்னதி இந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லா ஆலயங்களிலும் சிவன் சன்னதிகளில் அந்த பிரியாவிடை என்பவள் இருப்பாள். ஏன்? சிவனுக்கு அருளல் என்பதை தனித்து பண்ண தெரியாது. ஆசை இருந்தாலும் அருள் என்பது, நான் கூட 10,000 கொடுக்கணும்னு ஆசை என்கிட்ட இல்லைன்னா நான் என்ன சொல்வேன்? என்கிட்ட மட்டும் அந்த காசு இருந்தால் நானே கொடுத்துருப்பேன்னு சொல்லுவேன். அப்படியே சிவபெருமான் தினமும் கூப்பிட்டு உங்ககிட்ட சொன்னால் ஒத்துப்பீங்களா? எனக்கு கொடுக்கணும்னு ஆசை, உங்களுக்கு இந்த அருளை கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் என்ன பண்ணுறது இல்லையேன்னா, அப்பா நீ தானேப்பா தரணும்னு கேட்பீங்க. அந்த அருளுக்காக ஒரு எனி டைம் மணி மாதிரி எனி டைம் அருளாக இருக்கின்றாள் இங்கே ஒரு பிரியாவிடை. ஆனால் அவளுடைய சன்னதிக்கு சென்றால் அவள் தனித்து தான் அருள் பாலிப்பாள். சரி, இப்போ நம்ம கொங்கணவருக்கு வந்துடலாம். கொங்கணவர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு வாசகம் இருக்கும். கொக்கனை நினைத்தாயா கொங்கணவா அப்படின்னு. ஆமாம், அவரே தான் இவர், வேற ஆள்லாம் இல்லை. சரி, எங்கே இருக்கார்? எப்பொழுதுமே சித்தர்கள் சமாதியான திருக்கோயிலுக்கு எப்போவுமே ஒரு பவர் உண்டு. அதனால தான் சொன்ன திருவண்ணாமலையில் இடது பக்கமாக நடந்து போங்க. எப்படி டிராஃபிக் ரூல்ஸில் நீங்கள் இடது பக்கமாக போகிறீங்களோ, திருவண்ணாமலை கிரிபாதையிலும் இடது பக்கமாக செல்லுங்கள். வலது பக்கம் சித்தர்கள் நடப்பதற்கு வழியை விடணும். நான் பாட்டுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் அடைச்சுன்னு பேசின்னு போனால் சித்தர்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள வர வைக்கக்கூடாது. அவங்களுடைய வேண்டுதல், அவர்களுடைய வழிபாடு எக்காலத்திலும் நிற்கக்கூடாது. இது திருவண்ணாமலை. மதுரையில் அது மாதிரி பல சித்தர்கள் இறைவனோடு இரண்டரை கலந்திருக்கின்றார்கள். அதனால் இன்றைக்கும் முடிஞ்சா பௌர்ணமினா திருவண்ணாமலை கிரிவலம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பௌர்ணமி முடிஞ்சா ஏதாவது ஒரு மாதம் மீனாட்சி அருளோடு இன்னைக்கு வேண்டிக்கோங்க, அவள் தருவா. இரவு ஒரு 8 மணி அந்த பரிபூரண சந்திரன் வானத்தில் இருப்பார் இல்லையா, அந்த சமயத்தில் மீனாட்சியை காணும் வாய்ப்பு இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள். நம்மோட சித்த புருஷர்களும் அங்கே வேண்டுவார். இது மதுரை. அப்போ எந்தெந்த இடத்திலெல்லாம் இந்த சித்தர்கள் இருக்கின்றார்களோ அந்த கோயில்களில் ஒன்று வாங்கினால் இன்னொன்றும் இலவசம் என்பது போல தெய்வத்தை பார்த்து வழிபடுவோம். ஆனால் கூடவே பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அந்த மருதமலையை பற்றி அன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம். பாம்பாட்டி சித்தர், அவருக்கு வேலையே பாம்பு பிடிக்கிறது, பிடிச்சு விஷம் எடுக்கிறது. அப்படி எடுக்கும் பொழுது இன்னொரு சித்தர் பார்த்து கேட்குறாரு, இதுக்கா நீ பிறந்த? உன் உடம்புல இருக்கிற பாம்பை நீ ஏற்றுப்பா முதல்ல. அப்போ அந்த குண்டலினின்ற பாம்பை ஏற்றுவதற்குத்தானே வந்திருக்கின்றேன், என் ஆதாரங்களை கடக்க வேண்டுமே என்று சித்தராக இருக்கின்றார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பாட்டி சித்தருடைய சன்னதியில் கொஞ்சம் பால் வைப்பார்களாம். இரவு நேரத்தில் மருதமலை முருகனுக்கு அவர் அபிஷேகம் செய்வார் என்பது இன்னும் ஐதீகம். அதுபோல் தோல் வியாதிகளுக்கு சித்தருடைய விபூதி, மருதமலை முருகன் விபூதி ரெண்டையும் கலந்து தண்ணியில் பண்ணி உடம்புல தேய்ச்சின்றால் வியாதி வராது. முருகனுடைய விபூதியே மகத்துவம், சித்தருடைய விபூதி மகத்துவம், இங்கே ரெண்டும் சேரும். அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க தலங்களாக சித்த புருஷர்கள் சித்தியடைந்த தலங்கள் ஆகிவிட்டன. அப்படியே பழனி பக்கம் போனீங்கன்னா அவ்வளவு அழகாக நம்முடைய கணக்கம்பட்டி சித்தரை கொண்டாடுவார்கள். அடுத்த தடவை நீங்கள் பழனி போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 20 நிமிடம், நான் சொல்கிறது பேருந்தின் வழியாக போனால் கணக்கம்பட்டின்ற இடத்துல அவர் ஒரு பெரிய அளவு ராஜ்யமே பண்ணுறார். அவ்வளவு பெரிய இடம் கணக்கம்பட்டி சித்தருக்கு இருக்கு. மயிலைக்கு வந்தீங்கன்னா முத்தையா சுவாமிகள், குழந்தைவேல் சுவாமிகள், இப்படி எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கின்றார்களோ அந்த இடத்திலெல்லாம் அருளாற்றல் என்பது பெருகி கொண்டே இருக்கும். இப்போ கொங்கணவர், இந்த கொங்கணவரை பற்றின ஒரு எப்பொழுதும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கொஞ்சம் சுருக்கமாக, இவர்களுக்கும் பசிக்கும். அதனால் என்ன பண்ணாராம், ஒரு சமயம் அவர் காட்டில் உட்காந்து தவம் பண்ணுறார். பசிக்குது, பசித்தால் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும், அதுதான் அவர்களுக்கான நியதி. ஆதிசங்கரர் கூட அப்படிதான் வீடு வீடாக பிக்ஷை எடுத்தார் அப்படின்றது தான் புராணம்.
அதுலேயும் ஒரு நியதி இருக்குது. ஒரு வீட்டில் 3 தடவைக்கு மேலே கேட்கக்கூடாது. ஏன் 3 தடவை கேட்டு ஒரு குழந்தை கேட்டு தரலைன்னா அந்த வீட்டில் அப்போ வறுமை இருக்கணும், புரிஞ்சுக்கும். திருப்பி திருப்பி கேட்டு அவங்கள சங்கோஜமான நிலைக்கு ஆக்கக்கூடாது. இப்படி பல நியதிகள் உண்டு. ஒரு நாள் ஒரு தெரு, அது முடிஞ்சிடுச்சு, கிடைக்கலன்னா அன்னைக்கு பட்னி தான். எனக்கு இந்த வீட்டில் கூட்டு கிடச்சிடுச்சு, வேற எங்கேயாவது பொரியல் கிடைக்குமா, 4-5 வீடெல்லாம் போகக்கூடாது. அது ஞானியர்களுக்கும் சித்தர்களுக்கும் பிக்ஷை எடுத்து உண்ணுபவர்களுக்கும் அழகல்ல. அதனால் தானே பட்டினத்தடிகள் எவ்வளவோ கோடி சொத்துக்களை தூக்கி எறிந்து போனவரானாலும் பிச்சை எடுத்து சாப்பிட்டாருன்னு அவருடைய அந்த வரலாற்றில் பார்க்கிறோம். திருவிடைமருதூரில் இவர் ஒரு பக்கம் இருப்பார், ஒரு மன்னன் இவர் பால் அன்பு கொண்டு அவரோடு ஞானி துறவியாக மாறிய மன்னன் இருப்பார். ஏதோ ஒரு சமயம் கேட்கும் பொழுது அங்கே ஒரு குடும்பவாசி இருக்கான், அவங்கிட்ட போனுவார். ஏன்னா ரொம்ப நாளாக அவருக்குன்னு ஒரு நாய் வருமா, அந்த நாய்க்கும் யாராவது கொடுத்தா உணவு அதுக்கும் சேர்த்து வாங்கி வைப்பாராம். ஒரு ஓடு அது மீது பற்று வச்சார். அப்போ 2ஐயும் பற்று வச்சா அவன் ஒரு குடும்பஸ்தன் தானே. இது புரிஞ்ச உடனே தான், ஓ இது மேலே கூட பற்று வைக்கிறோம்ல. ஏன்னா கணவன் மனைவி இருக்கோன்னா எனக்கு உணவு இருக்குது, என் குழந்தைக்கு என் கணவனுக்குன்னு எடுத்து வைக்கிற குணமே யாருக்கு இருக்குன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அப்படி இருந்தால் எல்லாத்துலேயுமே பற்று, ஓடு இல்லையா பற்று இருக்கக்கூடாது. இது என்னுடைய ஓடு நினைக்கிறதே கூட பற்று அப்படின்ற அளவு சொல்லி கொடுத்தது தான் நம்முடைய பட்டினத்தை. இவர் இப்போ கண்ணை மூடி தியானிக்கிறார். மரத்துக்கு மேலே இருக்கிற கொக்கு எழுந்துக்கும் பொழுது எச்சமிட்டு விட்டார். உடனே முறைச்சார். மேலே இருக்கிற கொக்கை பார்த்து முறைச்ச உடனே அது எரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் பாருங்க, கைலாய மலையில் அம்பிகை ஒரு குரங்கை பார்த்து முறைச்சு பார்த்தா அந்த குரங்கு முசுகுந்த சக்கரவர்த்தியாக மாறுது. அருட்பார்வையை பாருங்களேன். அம்பிகையின் கோவத்தில் கூட கருணை உண்டு. அம்மா கோவப்பட்டா குழந்தைங்களை இதாக பண்ணிடுவாங்களா? யாராவது ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரங்க கோவப்பட்டா தாங்காது, அது வேற கோவம். ஆனால் அம்மா கோவப்படுறது எதுக்கு? குழந்தையை மடைமாற்றம் செய்வதற்கு, கண்டிப்போடு வளர்ப்பதற்கு. அப்படி அம்பாள் கோவமாக பார்த்தாலாம். கைலாயத்தில் ஒரு குரங்கு, சில பேர் புரியாததால் சொல்லிடுறேன். சிவராத்திரி அன்னைக்கு சுவாமியும் அம்பிகையும் ரொம்ப மனம் விட்டு பேசும் பொழுது மரத்தில் இருந்த ஒரு குரங்கு பிச்சு பிச்சு போட்டுச்சான் இலைய. பேசுறதுக்கு இடைஞ்சலாக இருந்துதான். சுவாமி ரசிச்சார். அம்பிகை கோமா யாருன்னு பார்த்தாலாம். உடனே குரங்கு அவளுடைய அருட்பார்வை பெற்று பெரிய சக்கரவர்த்தியாக வந்து நின்றுச்சான். இது அவளுடைய அருட்பார்வை. இவருடைய கோவப்பார்வைக்கு இது எரிஞ்சு போச்சு. கோவமா போற, என் மேலே எச்சில் இட்டு விட்டது அப்படின்னு வந்து ஒரு அம்மா கிட்ட உணவு கேட்குறார். அம்மா அம்மான். அந்த அம்மா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து போடுறாங்க. ஏன்? பதிபக்தி. கணவனுக்கு மட்டுமே நான் தொண்டாற்றுவேன், இறைவனே அடுத்தது என்று இருக்கும் பெண்கள் மழையை வா என்றால் மழை வந்து, மழையை நில் என்று ஆணையிடுவார். அப்படி கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அந்த பெண் பிக்ஷை எடுக்கின்றார். உடனே இந்த சித்தர் அப்படி முறைக்கிறார். உடனே அவங்க கிண்டலாக கேட்டுட்டாங்க, என்ன கொக்கனை நினைத்தாயா கொங்கணவான்? இப்போ இதே ஒரு காட்சி நெல்லையப்பருக்கு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கருவூர் சித்தர் கோவப்பட்டு நெல்லையப்பான்றார். காந்திமதி அம்மா அதை தானங்க பண்ணாங்க. நெல்லையப்பருக்கு உணவு பரிமாறின்னு இருக்காங்க. அவர் எழுந்துக்க பார்க்குறார் நெல்லையப்பர். இருங்க சாப்பிட்டு போய் பார்க்கலாம், கருவூர் தேவர் தானே என்னுடைய பக்தன், அவர் காளி பூஜையால் வந்தவர். ஏன்னா இருவரும் நம்ம பார்த்தோம், திருமாளிகை தேவரும் கருவூர் தேவரும் 2 பேருமே போகநாதரின் சித்தர்கள். திருமாளிகை தேவர் சிவன்பால் பற்று கொண்டு சித்தரானார். ஆனால் இந்த கருவூர் தேவர் காளி பூஜை செய்வதில். அதனால் சொல்வாராம், சிவன் அதாவது திருமாளிகை தேவர் கொடுக்கும் பிரசாதத்தை கருவூர் தேவர் சாப்பிடுவதற்கு போகர் அனுமதிப்பாராம். ஆனால் இவர் செய்யும் காளி வழிபாட்டின் பூஜையை இவரை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவார். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட காளி கொடுத்துருவா. ஆனால் பேரானந்தம் சித்தியை தருபவர் சிவபெருமான். அதனால் அவரின் வழிபாட்டின் பிரசாதத்தை இவர் சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது இப்படின்னே ஒரு நியதிலாம் கொடுத்து வச்சுருந்தார். இவங்க எல்லாமே சமகாலத்தவர்கள் அப்படின்னு நேத்தி கூட பார்த்தோம். இப்போ அந்த இடத்துல என்னையாச்சு? நெல்லையப்பான்னு கூப்பிட்றார். அம்பாள் சொல்கிறா, சாப்பிட்டு போய் பாருங்க, வெளியில் தானே நிற்கிறான் கருவூர் சித்தர். இல்லைப்பா இல்லைப்பா எழுந்துக்கு சாப்பிடுங்க. கோவம் வந்துடுச்சு கருவூர் சித்தருக்கு. நெல்லையப்பா சாப்பிட்டு 3ஆவது தடவைக்குள்ளே இங்கே நெல்லையப்பரே இல்லைன்னு சொல்லிட்ட உடனே கோயிலே புதுருண்டு போயிடுது.
இது சித்தர்களுடைய பராக்கிரமத்தை பாருங்கள். அப்ப அம்பிகை என்ற உலக மகாபத்தினி அவள் கூட சித்தர்கள் இடத்தில் தோற்பது மாதிரி தோற்கிறாள். ஆனால் மனிதர்களாக இருந்து நான் பத்தினி என்று வாழ்பவர்களுக்கு என்றுமே இரக்கமில்லை, ஏற்றம் மட்டும்தான் உண்டு. ஏன் இந்த இடத்துல ஏதாவது அவள் எரிஞ்சிருந்தானா அப்போ அவள் பதிவிரதை தன்மைக்கு இவ்வளவுதானான்னு நாளைக்கு ஒழுக்கம் இல்லாதவர்கள் வந்து விடுவார்களே. அம்பிகை வேற அம்மா ஸ்தானம். ஆனால் இந்த பொண்ணு பதிவிரதா தரத்தால் கணவனுக்கு உணவு பரிமாறிட்டு வரா. அப்போ என்ன ஆகும்? உடனே சிரிப்பாக கேட்டான், என்ன கொக்கனை நினைத்தாயா கொங்கணவான்ட்டு. உடனே பகீர்நாத், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறான், கூகுள் மேப் மாதிரி போய் பார்த்துக்கும். அவன்கிட்ட போய் சரி அப்படின்னு வரார். காசி மாநகரம்னு அடியே நினைக்கிறேன். அந்த இடத்துக்கிட்ட எங்கேயோ வரார். வந்த உடனே அவருடைய பேரை சொல்லி கேட்குறார். நேத்தி என்ன பூசலார் நாயனாரை கண்டுபிடிச்சா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சுல்ல, அது மாதிரி இவரை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், அந்த கசாப்பு கடைக்காரர் பார்த்துட்டு, அவராக இருக்க வாய்ப்பில்லை, இந்த அம்மா பேர் வாசுகி அப்படின்ற ஒரு செவி வழி செய்தி. வள்ளுவர் வாசுகியான்றதெல்லாம் தெளிவாக இல்லை நமக்கு. இல்லை 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 அவங்க இருக்காது. திருப்பியும் தேடுறார். எல்லாரும் கசாப்பு கடைக்காரர்கிட்டயா நான் அனுப்புனாச்சு. அந்த அம்மா போய் நின்ன உடனே, என்ன வாசுகி அம்மா சொல்லி வந்தீங்களான்னு இவர் கேட்குறான். இப்போ இருந்தால் நம்ம சொல்லிவிடும், ஏன் ஏற்கனவே வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டுருவோம். அன்றைக்கி எதுவுமே இல்லையே. அப்போ இன்னைக்கு நான் வர்றதை உங்ககிட்ட ஐம் கம்மிங்னு ஐயாவுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு வைங்களேன், 6:50 வரார். கவலைப்படாதீங்க, இன்றைக்கி வந்துடுறாங்களா, சொற்பொழிவு இருக்கானும் பொழுது உங்களுக்கு அது பெரிய ஆச்சரியமாக படலை. சரி, அவங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் பண்ணால் மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்க? அப்போ இந்த காலத்தினுடைய விஞ்ஞானத்தை விட அந்த காலத்தில் அட்வான்ஸாக இருக்காதா? திருவெம்பாவையில் சொல்கிறாரே, இறைவன் பழமைக்கு பழமையானவன், புதுமைக்கும் புதுமையானவன். இன்றைக்கி இருக்கிற ஆப்பிள், ஆண்ட்ராய்டு எல்லா ஃபோனை விட அட்வான்ஸ்டாக சுவாமி இருந்திருக்க. உடனே இவர் கேட்குறேன், என்ன அந்த அம்மா அனுப்பிச்சா? இவருக்கு என்ன தெரியுது? இவர் இன்னும் ஒரு கசாப்பு கடைக்காரர். அவருக்கு முதல்ல புரியவில்லை என்ன நடக்குது என்ன சுற்றி. சரி வாங்க வாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் ஞானம் பெறணும்னு வந்தேன். வீட்டுக்கு வாங்க. ஐயோ இவன் வீட்டுக்கா போகிறார். போனால் கொஞ்சத்தில் வரல, ரொம்ப நேரம் கழித்து வரான். கோபம் இவருக்கு. ஏன்னா ஊரே வரை சித்தர் சித்தர்னு பார்த்து மரியாதை. எனக்கு தெரிந்த ஒருத்தர் இருக்கார், ரொம்ப கோவக்காரர். அந்த கோவக்காரர் எப்படின்னா, வயசு ஆக 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 ஒரு 50-55 வயசு, எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம். 50-55 வயசுக்கு மேலே கொஞ்சம் கருணை வந்தது. யாருக்கிட்டையாவது அப்படி கருணையாக பேச வந்தால் கூட அவரோட அம்மா 85 வயசு பாட்டி, ஐயோ அவன் கோவப்படுவான் பாரு அப்படின்வாங்க. அச்சோ இதானே நம்முடைய ஒரு அடையாளம். அப்போ கூட இருக்கிறவங்களே என்ன சொல்லுவாங்க, இது தெரிஞ்சால் அவள் கோவப்படுவார், இது அப்போ இந்த ஒரு முகமூடியை பூட்டிக்கலாம், நான் கோவப்படணும் இந்த இடத்துல அப்படின்ற அளவு கோவப்பட வச்சே அவரை பிபி பேஷண்ட்டாக வச்சுருவேன். அப்போ எனக்குன்னு எதுக்கு ஒரு அடையாளம்? எந்த சமயத்தில் கோவம் எனக்கு வருது, எந்த சமயத்தில் எல்லாரையும் நான் ஏசுறேன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மற்றவங்களை காட்டி கொஞ்சம் உயர்வாக இருந்தால் எனக்கு அது வருது. இப்போ வீட்டில் யாராவது கேட்டாலே, வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வேலைக்கு போகலை, நான் மட்டும் வேலைக்கு போகிறேன்னா கொஞ்சம் மூஞ்சி காமிப்பேன். அதே எங்கள் மேலாளர் ரொம்பவே தரமில்லாத ஒரு சின்ன வேலையை பண்ணணும், தரமில்லாத நகைச்சுவையை சிரித்தாலும் அந்த மாதிரி மேலாளர் சொல்கிற நகைச்சுவைக்கு சிரிப்பே வரலனாலும் நம்ம சிரிப்போம். இது இயற்கை தானே, பெரிய ஒரு ஹாஸ்யம் மாதிரி அப்படின்னு சிரிப்போம். ஏன்? அப்போ நம்மை விட உயர்ந்தவர்கள்கிட்ட நமக்கு பண்பாக நடக்க இந்த மூளை சொல்லுது. ஆனால் நம்மை விட செல்வத்தாலோ பதவியாலோ வேற ஏதாவது இந்த லௌகீக விஷயங்களில் ஒன்றிலோ அவர்கள் தாழ்த்தியாக இருந்தால் அவர்கள்கிட்ட அன்பை கொஞ்சம் துஷ்பிரயோகம் பண்ணலான்றதை நம்ம மனசு சொல்லிட்டு தானே இருக்கு. அந்த நிலை மாறுவது வரைக்கும் நான் யாரையும் தெய்வமாக பார்க்கலங்க. எந்த அளவு பக்தியாக இருந்தாலும் வீட்டில் யாராவது கேட்கும்போது அப்படி வை தட்டை வச்சுட்டு போ அப்படின்னு ஒருத்தரை ஏளனமாக ஒரு சின்னத்தனமாக யாரையும் பார்க்காத வரைக்கும், அவனுள் இறைவன் இருக்கின்றான் என்பதை உணராத வரைக்கும் எனக்கு அந்த ஞானம் வரலை. ரொம்ப அழகாக சொல்லுவார் என்னுடைய குருநாதர், எல்லாத்துக்குமே ஒரு குடுப்பனை வேணும். உங்கள் இல்லத்து காரோட்டி அல்லது வீட்டை தோட்டத்து வேலை செய்யும் ஒரு சகோதரர், அவரால் 60 வயசில் 7-8 இட்லி கூட சாப்பிட முடியும். ஆனால் டாக்டர் உங்களுக்கு கேழ்வரகுல ஒரு தோசை தான் சாப்பிடுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? நீங்கள் தான் பணம் கொடுக்குற முதலாளி,
நீங்கள் தான் எஜமானன். ஆனால் உணவை கூட எனக்கு பார்த்து பார்த்து பயந்து பயந்து சாப்பிடும் நிலைமை எனக்கு இருக்கின்றது. அவன் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், அந்த அளவு அவன் உடல் ஆரோக்கியம் இருக்கின்றது என்றால் நான் தானே இங்கே தண்டனைக்குள்ளானவன். பணம் இருக்கிறதுன்றதால எனக்கு என்ன பண்ண முடியும்? வெள்ளையாக ஒரு இட்லியை பார்த்தா கூட டக்குன்னு சாப்பிட முடியாது. இருங்க சுகர் மாத்திரை காலையில் போட்டுடுறேன் அப்படின்ற நிலைமை இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு நமக்கு இருக்குது. அதனால் எங்கே அந்த ஆணவம் வரும்னா அது தெரியவே தெரியாது. ஆணவமே இல்லைன்னு நான் நினச்சிருப்பேன், உங்களை சொல்லலை, எனக்கே நினச்சிருக்கேன். எவ்வளோ அன்பாக இருக்கேன்ல, எவ்வளோ ஆணவம் இல்லாமல் இருப்பேன். இதையே 10 நாள் நினச்சா இதில் ஒரு ஆணவம். இதுதான் பிரச்சனை. எவ்வளோ அன்பாக இருக்கேன், எல்லார்கிட்டையும் ரொம்ப சிரிக்கிறேனே, எவ்வளோ நல்லவன், இதுவே எனக்கு ஒரு ஆணவமாக ஒரு பேகேஜாக போயிடுது. அப்போ எதையுமே நினைக்காது. அப்போ நினைக்கவே கூடாதுன்னா நம்ம வாயிலார் நாயனார் மாதிரி பின்பக்கமான ஒரு சிந்தனை இறைவனை பற்றியே இருக்கும். ஐடியல் டைம் இஸ் அ டெவில்னுவாங்க. அப்போ ஐடியல் டைமே வேண்டாம். பின்னாடி யார் மட்டும் இருக்கணும்? என்னுடைய இறைவன் மட்டும் இருக்கணும். அப்போ சும்மா இரு அப்படின்னு சொன்னால் கூட இறைவனை பற்றி நினச்சா என்னை பற்றி பெருமையாக நினச்சிக்கிறேன் பாருங்களேன், அந்த நேரம் எனக்கு குறையும். இவர் எப்படி சொல்கிறார்? 1/2 மணி நேரம் கழிச்சு வர்றார், வந்து என்ன ஏது ஞானத்தெல்லாம் சொல்கிறார். பற்றியா நான் யார்கிட்ட ஞானத்தை வாங்கிக்கணும்னு இருக்கேன் அப்படின்ற அந்த உணர்வு அவருக்கு வருது. வந்த உடனே அவர் சொன்னார், அப்போவே வந்திருப்பேன், அம்மா அப்பா ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கான பணிகளை செய்து விட்டு வருகின்றேன். நீ நினைக்கலாம் எனக்கு அந்த வாசுகி அம்மாவுக்கெல்லாம் எப்படி இந்த பவர் வந்ததுன்னு தானே மனசுக்குள்ள ஒரு கேள்வி. ஆமாம், நாங்கள் எங்கள் கடமையை கரெக்டாக பண்ணுறோம். ஓ, அப்போ நம்முடைய அறத்தில் நின்று நம்முடைய அறத்தை செம்மையாக செய்தாலே நமக்கு பல ஆற்றல்கள் கிடைக்கும். வீட்டில் இருந்து குழந்தைக்கு கணவனுக்கு உணவே போடாமல் அவங்க எல்லாரையும் திட்டிட்டு கோயிலுக்கு வர அன்பர்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணி 10 பேருக்கு உணவு பட்டால் எல்லாம் வந்துருமானா வர. இப்போ என்னுடைய அறம், என்னுடைய தர்மம், அதில் நான் சரிவர என்னுடைய உள்ள இருக்கு இல்லையா ஒரு சர்க்கிள், நம்ம சைவம் மாதிரி அற்புதம் இல்லை, அந்த சர்க்கிளாக வச்சுக்கோங்களேன். உள்ளே இருக்கிற வட்டம் தான் நாம், அடுத்த வட்டம் நம்ம குடும்பம், அதுக்கும் அடுத்த வட்டம் பார்த்திங்கன்னா நம்முடைய தொண்டர்கள் அன்பர்கள் சிவன் பால் இருப்பவர்கள், அதுக்கும் அடுத்த இருக்கிற வட்டம் யாருன்னு பார்த்திங்கன்னா பிற சமயத்தவர்கள். அம்பாளை தான் வழிபாடு செய்வார்கள், முருகனை தான் வழிபாடு செய்வார்கள், ஆனால் அவர்களும் என்னுடைய வட்டத்தில் தான் இருக்கின்றார்கள், என்ன கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. இப்படியாக இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட வெளிவட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நான் எங்கே வைப்பேன்? அவர்களுக்கும் உணவு கொடுப்பது என்னுடைய கடமை. அதனால் அவர்களும் சைவத்தினர், என்ன வெளிவட்டத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள், என்னுடைய உள்ளில் இருந்து அது பார்க்கும்போது கொஞ்சம் தொலைவாக இருக்குது, ஆனால் அவர்களும் நம்மவர்தான் என்று இறைவன் வைத்திருக்கின்றார். அதுதானே அன்பு. ஏன்னா எல்லா இடத்துலையும் இறைவன் இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட அன்பு வேணும் தானே நினைக்கிறாங்க. அப்போ அன்பு தானே என்னை பொறுத்த வரைக்கும் சிவனாக இருக்கின்றான். அப்போ அவர்களும் என்னுடைய சைவரே என்னை பொறுத்தவரை. அவர்களுடைய மொழி தான் வேற இருக்குது, அதுக்கான பேர் வேறு, என்னுடைய பேர் இது, அவ்வளவு. சரி, அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்களாம் எங்கள் கடமையை சரிவர பண்ணுறோம், அவ்வளவு தான். அப்போ யாரிடம் வேண்டுமானாலும் ஞானத்தை பெறலாம். ஒரு துறவி கிட்ட தான் வாங்கணுமா? இல்லை, துறவி கணிகையர் பெண்ணிடம் கூட பக்தியை கற்றுக்கொள்ளலாம். இப்படி கசாப்பு கடைக்காரர் அவர்கிட்ட கூட அந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை கொங்கணவர் கேட்ட உடனே அவருக்குள் இருந்த ஆணவம் கொஞ்சம் குறைஞ்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி, நான் ஏன் இந்த நிகழ்ச்சியிலேருந்து ஆரம்பித்தேன்னா பரிச்சயமாக தெரியும் இந்த செய்தி எல்லாருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருமழிசை ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ஆழ்வார் வந்து அவ்வளவு திருமால் பக்தர். ஆழ்வார்கள்னால் இதை நான் சொல்லவே வேண்டாம் இல்லையா? நமக்கு 63 நாயன்மார்கள்னா 12 ஆழ்வார்கள். அவர்கள் எவ்வளவு மேலான திருமால் பால் அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்காங்க. அவர்கிட்ட போன உடனே இவர் வந்து கொஞ்சம் ஆணவத்தை காமிக்கிறார். பார்க்குறீங்களா, இங்கே இருக்கிற இந்த செம்பு ஈயம் பித்தளை இதெல்லாம் ஒரு குளிகை பண்ணிட்டேன், குளிகையை வச்சு நான் மாற்றி காமிக்கிட்டா பாருங்கள், தங்கமாக மாற்றிட்டேன், எப்படி இருக்குது அப்படின்னா. இந்த கதையை நான் கொஞ்சம் பின்னாடி போகிறேன், இப்படி வரல. அப்படியா? சரி, பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களால் முடியாதுல்ல அப்படின்னு கொஞ்சம் அந்த இது ஆணவம் மெட்டி பார்க்க. திருமழிசை ஆழ்வார் என்ன பண்ணாராம், இப்படி பண்ணாராம். கொஞ்சம் கையில் அழுக்கு வந்துதான், ஒரு உடம்பில் இருக்கிற அழுக்கு. இதை தடவேன் இந்த பித்தளை இல்லைன்னா, அதை வாங்கவே ஒரு மாதிரி இருந்துதான், வாங்கி தடவினாரான், தங்கமாக மாச்சான். நீ குளிகையெல்லாம் ரொம்ப நேரமாக தயார் பண்ண, உடம்பு அழுக்கே போதும், இதெல்லாம் அத்தன் போயிட்டார். அப்போ அவரிடம் ஒரு ஞானத்தை கற்றுக்கொண்டார். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு குருடு ஒன்று இருந்துதான், குருடர்
ஒரு இருட்டு அறை, கண் இல்லாதவர்களுக்கு இருட்டுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாதுல்ல. சில இடத்துல பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் நமக்கு கூட ஷாக் ட்ரீட்மெண்ட் தருவாங்க. எப்பவுமே கொஞ்சி பேச மாட்டாங்க, மருந்து மாத்திரை இல்லை, ஷாக் ட்ரீட்மெண்ட் தரப்போகிறோம். சிலருடைய மனவியாதிகளுக்கு அவர்களை ஏதாவது பயமுறுத்துவதே கூட அவர்களுக்கு மருத்துவமாக இருக்கும். அது வெகு சில வியாதிகள் மனோதத்துவமாக இருக்கு. அப்போ என்ன ஆகுமா, அந்த இடத்துல ஒருத்தர் பயமுறுத்தி போவாராம். அந்த குருடெல்லாம் யாருன்னா நாம தானா. ஏன் அப்படின்னா குருட்டு கிழவர்களான, உங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்குன்னா கிழவர்களா. ஆமாம், இதுவரை நம்ம எடுத்த பிறவியினுடைய வயசு எவ்வளோ நாள் வாழ்ந்தோமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணின்னு வாழங்களேன். சம் ஆஃப் எல்லா பிறவியினுடைய ஆயுட்காலத்தையும் போட்டால் நம்மெல்லாம் ரொம்ப வயசானவங்க. அப்படி வயசான நமக்கு இருட்டாக இருக்கும் பொழுது அம்பிகையானவள் இது மாதிரி ஒரு சில கண்டிப்போடு இருக்கும் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தும் கண்ணை திறப்பாள். அதுபோல பல இடங்களில் இது மாதிரி அனுபவங்களாலும் கொங்கணர் அப்படின்றவர் மிளிர்கிறார். இவருக்கு போகரும் ஒரு வகையான குரு. ஒரு சமயம் இவர் என்ன பண்ணுறார், ஒரு ரிஷியை பார்க்குறார். அந்த ரிஷி சொல்கிறார், இதெல்லாம் தேவையில்லை, சித்துலாம் வேணாம்ப்பா, 8 யோகங்கள் உண்டு, அதில் 7வது தவம், 8வது பார்த்தோன்னா சமாதி நிலை, நேராக அதுக்கு வந்துரு. இந்த 7வதுக்கு போய் சித்து விளையாட்டு இதிலெல்லாம் ஈடுபடாது. ஆனால் இவருக்கு கொஞ்சம் ஆசை, சித்திகள் கையில் பெற வேண்டும் என்று வாங்கி கொண்டார். அதனால் அனுபவித்தது தான் இது மாதிரியான ஒரு விஷயங்கள். இப்படி பலரிடமும் ஞானத்தை கற்றுக்கொண்டார். ஒரு சமயம் காட்டு வழியாக நடக்கிறார். இப்போ அவருக்கு புரிஞ்சிடுச்சு, ஓரளவு ஞானம் தன்னிடம் இருக்கும் ஆணவம் எல்லாம் குறைஞ்சிட்ட உடனே காட்டு பக்கமாக வர வேடுவர்கள் மாதிரி ஒரு விதமான காட்டில் வாழும் இனங்கள். அங்கே எல்லாரும் அழறாங்க. என்னப்பா இங்கே எல்லாருமே அழறாங்களே அப்படின்னு போய் பார்த்தா, அன்னைக்கு காலையில் கல்யாணமான ஒரு மணமகன் இறந்து கிடக்கிறார். இதை பார்த்த உடனே அவருக்கு தாங்க முடியல. உடனே கூடு விட்டு கூடு பாயலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடலிலிருந்து அப்படியே இப்போ இங்கே கூடுலேருந்து கூடு பாயறதுக்கு இங்கே ஆன்மா கிடையாது, இறந்த உடல் உள்ளே போயிட்டார். உள்ளே போன உடனே எழுந்துக்கிறார். கொஞ்ச நாள் இல்லறத்திலும் வாழ்கின்றார். அந்த ஒரு ஆணாக தன்னை, ஆனால் மூலருக்கு அது முடியல. அருணகிரியாரும் கூடு விட்டு கூடு பாயிரம்தான் தன்னுடைய உடலை இழந்து கிளியாக இறைவனிடம் அனுபூதி பாடி செல்கின்றார். இந்த இடத்துல இவருடைய உடலும் எரிக்கப்பட்டது. ஆனால் அந்த இனத்து தலைமகனாகவே இவர் கொஞ்ச நாள் இல்லறத்தில் இருந்து அந்த பெண் எவ்வளவு நாள் ஒரு கணவரோட வாழணுமோ அழுகை இல்லாமல், ஒரு வயோதிகம் வந்த உடனே அவர் தன்னை விட்டு அகன்றாலும் ஓகே வாழ்ந்துட்டேன் அப்படின்ற ஒரு நிறைவு இருக்கும்ல. திருமணமான அன்றே இழப்பது எப்படி கொஞ்ச நாள் வாழ்ந்து இழப்பது, அந்த அளவு அந்த பெண்ணுக்கான ஒரு நிறைவு வந்த உடனே இவர் வரார். நேராக போகர்கிட்ட போகிறார். போதும் இந்த வாழ்க்கை, நிறைய விஷயத்தை கற்றுண்டேன், துறவிகள் கிட்ட கற்றுண்ட நிறைய. அந்த ரிஷி சொன்னார் வேண்டாம் சித்து விளையாட்டுன்னு. திருமழிசை ஆழ்வார்கிட்ட அந்த ஆணவத்தை அடக்க கற்றுக்கொண்டார். இல்லறவாசிகள் கிட்ட நிறைய கற்றுண்டேன். என்ன மாதிரி இல்லறம் துறவரம்னு 2இல் இருப்பவர்களிடம் கற்றுக்கொண்ட மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஒரு சித்தர்கள் எல்லோரிடமும் கற்றுக்கொள்ள ஏதோ ஒன்று இருக்குன்றத சொல்கிறேன். அடியன் எனக்கு தெரிந்தவர்கள் நாராயணியத்தில் தசகமாக இருக்கும், அதாவது 10 பாடலாக பிரிக்கலாம். அதை வைத்து ஒரு பொருட்காட்சி கண்காட்சி நடத்த இருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தினர், எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க ஒரு சில யோசனைகள் அவர்களுக்கு கொடுத்த தசகத்தை வைத்து அடியேனோடு கொஞ்ச நேரம் உரையாற்றி இதை எப்படியெல்லாம் எக்ஸிபிஷனில் வைக்கலாம். நாராயணியத்திற்குனே எக்ஸிபிஷன் கண்காட்சி ஜனவரி 4வது வாரத்தில் எங்கேயோ அவர்கள் நிகழ்த்த இருக்கின்றார்கள். அவர்கள் எனக்கு தசகத்தை கொடுத்து அவர்களோடு உரையாடுவதற்கு முன்னாடி, அந்த தசகம்னா நமக்கு சைவம் அளவு இந்த நாராயணியத்தினுடைய பரிச்சயம் கொஞ்சம் கம்மி. சரி, நான் முதல்ல அந்த தசகத்தை படித்து புரிஞ்சுக்கிறேன்னு படிக்கும் பொழுது ஆச்சரியமான விஷயங்கள். 24 உலகில் இருக்கும் பொருளை கொண்டு 24ஓ 20ஓ அந்த எண்ணிக்கையில் கொஞ்சம் கூட கம்மியாக இருக்கலாம். ஆனால் இவை அத்தனையும் குரு, இது அத்தனையுமே நமக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குது. எது? பாம்பு கூட ஒரு இடத்துலேருந்து பயந்தால் அந்த இடத்த விட்டுட்டு போயிடும். அப்போ பாம்புக்கு பாம்பு இனம் பாம்பு கூட்டம்லாம் கிடையாது, எது வேணாலும் கிடைக்கிற இடத்துல வாழும். இது மாதிரி உலகத்தில் இருக்கிற ஒரு விஷயமும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது. நம்மை சுற்றி ஒரு 24 குருமார்கள் இயற்கையும் விலங்குகளும் மலர்களும் பறவைகளும்னு சொல்கின்றார் பட்டத்திரி அந்த ஒரு தசகத்தில்.
இது ஒரு தசகம். அப்போ நம்மை சுற்றி இருக்கும் எல்லாமே என்னவாக இருக்கிறது? குருமார்களாக இருக்கிறார்கள். மனைவி கிட்டேருந்து சில பண்பை கற்றுக்கலாம், கணவன் கிட்டேருந்து சில பண்பை கற்றுக்கலாம். அதில் ஒரு வருத்தம் என்னென்னா, மனைவியினுடைய காலத்திற்கு பிறகு அவளை பற்றி போற்றுவார்கள். இருக்கும் பொழுது பாராட்டினா ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடுத்துறோன்னு அவர்கள் இல்லாத காலத்தில் உயர்ந்து பேசுவார்கள். ஆனால் அந்த வார்த்தையை கேட்க யார் நமக்கு குருவாக இருந்தார்களோ அவர்கள் இருக்க மாட்டார்கள். சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, தென் திருமுல்லை வாயிலை அடியேன் பொதிகையில் நேரடி வர்ணனை செய்தேன். இது எங்கே இருக்குது? சீர்காழியிலேருந்து 14 கிலோமீட்டர். இப்போ விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த தலப்புராணத்தில் நான் சொல்ல போகிறதில்ல, அதில் இருக்கிற ஒரு செய்தி சொல்ல போகிறேன். அந்த இடத்தில் இறைவனிடம் பல ஞானங்களை பெற்றாளாம். முக்கியமாக அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசமாக பெற்றாளாம். சரி, அப்போ என்ன? இந்த இடத்தில் இறைவன் இறைவிக்கு குருவாக இருந்ததால் இந்த ஒரு தலத்தில் மட்டும் பள்ளியறை பூஜை கிடையாது. அப்போ மனைவியாக இருந்து பள்ளியறை பூஜையின் பொழுது இறைவனுடைய திருவுருவமோ திருப்பாதத்தையோ சிவபுராணம் சொல்லி கோயிலை வலம் இறைவி இருக்கக்கூடிய பள்ளி அறைக்கு எடுத்து சென்று அங்கு பொன்னூசல் பாடி நீலாம்பரி ராகம் வாசித்து இறைவனை தூங்க செய்யும். இந்த ஒரு பள்ளியறை பூஜை அங்கே கிடையாது. ஏன்? கணவன் மனைவியா இல்லை, அந்த இடத்துல இறைவன் குருநாதராக இருக்கின்றார் இறைவிக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயம் நம்முடைய திருக்கோயில்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. சரி, இப்போ நம்முடைய சித்தருக்கு மறுபடியும் வந்துடும். யார் யார் என்னென்ன கற்றுக் கொடுத்தார்களோ சரி, அப்படியே வந்தவர் போகர் அப்படின்ற தன்னுடைய குரு கிட்ட வரார். போதும், நிறைய கத்துண்டன், புரிஞ்சுண்டன், நிறைய பவர் கிடச்சிது. சித்திகளுக்கு தானே ஆசைப்பட்டேன், கீழானது அந்த சித்தி, அதை வச்சு நிறைய பண்ணிட்டேன். போதும் சுவாமி, இல்லை உனக்கு அதுக்குள்ள நிறைவு காலம் வரல. நீ என்னுடைய சீடராம் திருமாளிகை தேவரை கண்டுப்பார், அவர் திருவாவடுதுறையில் இருக்கார். போ. நம்ம பேசினோம் இல்லையா, 2 நாள் முழுக்க திருமாளிகை தேவரை பற்றியே பேசலாம், அதனால் நான் மறுபடியும் சொல்லலை. ஆனால் அந்த திருமாளிகை தேவர் போகர் ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக எளிமையாக விளங்கும். போகர், திருமாளிகை தேவர், கருவூர் தேவர். கருவூர் தேவருக்கு கீழே ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். இந்த பக்கம் இந்த இடத்துல நம்முடைய போகருக்கு கீழே இங்கே இந்த மாளிகை தேவருக்கு கீழே கொங்கண சித்தர். இப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தான குறவர்களுக்கு அப்படியே மெய்கண்டாருக்கு கீழே அருள்நந்திச்சிவத்துக்கு கீழே மறைஞானருக்கு கீழே உமாபதி. அப்படியே சிஷ்ய பரம்பரையாக நம்ம பார்க்குறோம். எங்கேயோ யாரோ நம்ம பேசின இந்த 7 நாளில் இருக்கிறவங்களோட ஒருத்தருடைய லிங்கா குருவா நம்மோட அவர்கள் அந்த கனெக்ஷனுக்கு வராங்க. அதனால் நீ போ, மாளிகை தேவர்கிட்ட போ, திருமாளிகை தேவர் உனக்கு தீட்சை கொடுப்பார். அதுக்கப்புறம் ஞானத்தை பெற்று நீ வாழலாம். நமக்கு உபதேசம். அதனால் மாளிகை தேவர்கிட்ட வரார், தீட்சையெல்லாம் வாங்கிக்கிறார். வாங்கிட்ட பிறகு அவருக்கு மறுபடியும் ஞாபகம் வருது போகர்கிட்ட, என்னுடைய ஆபத்து காலங்கள், நான் தொய்வு பெற்ற காலங்களில் நீங்கள் நிறைய எனக்கு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது குருதட்சணை கொடுக்கணும்னு ஆசை, என்ன கொடுக்கணும் அப்படின்ட்ட உடனே எதிர்பார்க்காமல் செய்பவர்கள் சித்தர்கள். சிரிச்சுண்டே சொன்னாராம், நீ கொடுக்குறியா? என்ன கேட்கலாம், ஒரு அழகான பொண்ணு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிட்டார். இவர் நிஜமாவே போகிறார். அழகான பொண்ணுன்னு பார்த்தா யாரையுமே அழகான பொண்ணாக தெரியல, எல்லாருமே தாய் ரூபமாக இருக்கிறார்கள். அந்த நிலை வந்துடுச்சு. இப்போ யாரு தான் அழகான பொண்ணு? என்னோட குரு என்கிட்ட ஒரு அழகான பொண்ணை கொண்டு வான்னு வந்தால் ஒரு கோயிலில் ஒரு அழகி இப்படி அழகாக நிற்கிற மாதிரி ஒரு சிலை, இது கொஞ்சம் அழகாக இருக்காளே அப்படின்னு தன்னுடைய சித்து வேலையால் அந்த பெண்ணை அப்படியே சிலையை பெண்ணாக்கி கொண்டு வரார். ஞாபகமே இல்லை போகருக்கு. இந்தாங்க, யார்? உன்னோட சிஷ்யா.
இல்லை நீங்கள் ஒரு பொண்ணு கேட்டிங்களா, அழகான பொண்ணு, அடப்போப்பா நானே கேட்டேன், இது பாவம் சிலை மாதிரி அழகாக இருக்குது, இது எதுக்கு என் கேட்டேன், இல்லை இது சிலை தான், வேறு எங்கேயுமே கிடைக்கல எனக்கு அழகான பொண்ணு, அந்த பொண்ணை சிலையாக்கி விடு, போமா சிலையாக போன்ட்டோன்னா அந்த பொண்ணு திருப்பியும் போய் அப்படி சிலையாக நின்றுடுச்சான். இப்படியாக திருமாளிகை தேவரிடம் வந்தவர் எங்கே இருக்கார் தெரியுமா? எந்த திருக்கோயிலில்? ஏழுமலையான் ஸ்ரீனிவாசனாக அருள் பாலிக்கும் திருப்பதியில் இவருடைய சமாதி இருக்கு. இப்படியாக அவருடைய வாழ்க்கையை நிறைவு செய்த அடுத்தது இடைக்காட்டு சித்தர். இடைக்காட்டு சித்தருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயம் சுவாரஸ்யமாக இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு வகையில் கொங்கணவருடைய சீடர்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற எல்லாமே ஒரு லிங்க் வச்சு தான் சொல்கிறேன். அங்கேருந்து இங்கே சீடருக்கு சீடர். எதனால்? நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை, சீடர்ன்ற வார்த்தை பெருசு, எனக்கு குருன்ற அந்த பேர் பெருசுனா, நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒருத்தரையாவது சிவன்பால் சில விஷயங்களை சொல்லணும். மார்க்கெட்டிங்லாம் வேண்டாம். விமூர்த்தானந்த மகாராஜ்னு ஒருத்தர் ராமகிருஷ்ணா மடத்தில், அவர் ரொம்ப சொல்வார், நம்ம மதத்தில் கூப்பிட்டுலாம் வியாபாரம்லாம் பண்ணாதீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இறைவன் ஆட்கொள்ள வேண்டிய சமயம் என்றால் அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். நீங்கள் வியாபாரம் தயவு செஞ்சு பண்ணாது. ஆனால் அந்த விஷயத்தை பண்ணி தெரியாமையே அதை பற்றி வராமையே போயிடக்கூடாதுல்ல. அதனால் குடும்பமோ குழந்தைகளோ நம்முடைய உறவினர்களோ தாயோ தந்தையோ முடிஞ்சளவு கூப்பிட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இந்த பற்றிய விஷயங்களை சொல். இப்போ இவருடைய சீடர் என்றும் ஒரு பேச்சு உண்டு. யார் இவர்? இடைக்காடு. 2 இடைக்காடு. ஒன்று மதுரைக்கு கிழக்கே இடைக்காடுன்ற ஒரு இடம், தொண்டை மண்டலம், நம்ம இருக்கிறது தொண்டை மண்டலம், இந்த இடத்துலையும் ஒரு இடைக்காடுன்னு இருக்குது. அதெல்லாம் ஆய்வுக்குரிய விஷயம். சில விஷயம்லாம் தெளிவாக தெரியல, ஆனால் எதெல்லாம் தெரியணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்துவிட்டன. ஏன் இவருக்கு இடைக்காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இடையர் குலம், ஆடு மாடு மெய்ப்பர். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஆடு மாடுகள், நம்முடைய இறைவனும் மெய்ப்பர் தான். எப்படி? கிருஷ்ணர் ஆடு மாடு மேய்க்கிறார். ஓ, வைணவம் பேசுகிறீங்களா? இல்லைப்பா, சைவத்தில் கூட என்னுடைய சிவபெருமான் பசுபதீஸ்வரர். நம்ம தானே பசு, அவர் தானே பதி, அதனால் நம்மை அவர் தான் மேய்க்கிறார். நம்ம சொல்கிறோம்ல இந்த மாணவர்கள், அப்பா அவங்கள மேய்ச்சி கட்டுறது முடியலன்னு. ஆனால் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா நம்மளை மேய்ச்சி கட்ட தான் அவருக்கு முடியல. பசுபதீஸ்வரர், ஆநிலையப்பர், ஆவுடையப்பர், இப்படி பல நாமங்கள் உண்டு. அப்போ அவர் மேய்க்கும் ஆடு மாடுகள் நாம தான். இந்த இடைக்காட்டு சித்தரும் இந்த மாதிரி இருக்கிறோம். இவருக்கு கொஞ்சம் இயல்பாகவே ஞானம் இருக்குது, அடிக்கடி தவம் பண்ணுறார். அதெல்லாம் சில குழந்தைங்க பாருங்களேன், அவர்கள் பிறந்த குலம் குடும்பம் பழக்க வழக்கம் இல்லாதது கூட ஒரு சில குழந்தைகள் அப்படியே மாறுவாங்க. அது அவர்களுடைய பூர்வ ஜென்மத்து புண்ணியம். அப்படிதான் சபரர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டு மிராண்டிகள், நரமாமிசம் சாப்பிடக்கூடிய கூட்டத்தில் பிறந்த ஒரு பெண் மதங்க முனிவர் என்ற குருவினுடைய பார்வைப்பட்ட உடனே சபரியா மாறுறான். அவளுடைய சரித்திரத்தை சொன்னால் இடைக்காடரை சொல்ல முடியாது, அதனால் ஒரு வரியில் அதை சொல்லிடும். குரு பிரேமை படிக்கலை, அந்த மாதிரி குடும்பம் கிடையாது. உண்மையாகவே ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிட்ற குடும்பம் அது. இப்போ குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கில் பண்ணுற மாதிரி உண்மையான ஃபிங்கரை சிப்ஸாக சாப்பிடக்கூடிய நர மாமிசம் அப்படி சாப்பிடக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருக்கிற பெண் இப்படி நகர்றா, பார்க்குறா, அந்த முனிவரை பார்க்குறா, என்ன ஆச்சுன்னு தெரியல. அதோடு அந்த ஆசிரமத்தில் இருக்கா, குடும்பத்துக்கிட்டேயே போல ரொம்ப நாள் இருக்கா. அந்த சரித்திரம் சுவாரஸ்யம், நேரம் இல்லை. ஆனால் ஒரு சமயத்தில் மதங்க முனிவர் கிளம்பி முக்திக்கு போகிறார். அவர் முக்திக்கு போகும் பொழுது யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு அவருடைய சீடர்களுக்கெல்லாம் வரம் கொடுக்குறார். நிறைவாக இந்த பொண்ணு வரான். ஏன்னா இந்த பொண்ணுக்கு யாகம் அந்த மாதிரி வேலையெல்லாம் தெரியாது, கூட்டி மெழுகி சுத்தப்படுத்துகிற வேலை. ஆனால் அந்த இடத்துல இருக்கணும், போதும் எனக்கு இந்த உணவுலாம் வேணாம், இந்த கூட்டமே வேண்டாம், இதுதான் என்னுடைய வீடுன்ற மாதிரி இருக்கு. அவர் தான் அம்மா அப்பா குரு. குரு பக்தினா கூட புரியாது அவளுக்கு, ஆனால் அவர்னா ரொம்ப மரியாதை, அங்கேயே இருக்கான். கடைசியாக வந்த உடனே உனக்கு என்ன வேணும், மற்றவங்களாம் கேட்குறான். சில குழந்தைக்கு கேட்கவே தெரியாது. அப்போ அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே கொஞ்சம் கூட வைக்கணும்னு நமக்கு தோணும். ஒரு குழந்தை எனக்கு நிறைய வச்சுடேன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த குழந்தைக்கு வைப்போம். ஆனால் அது எதுவுமே கேட்காது, அதுக்கு கொஞ்சம் அதே அளவு வைக்கணுன்றது ஒரு அம்மாக்கே இயல்புனா அது குருக்கும் இயல்பு. உடனே குரு கேட்குறாரு, என்ன வேணும், எனக்கு தெரியலையே, நீங்களே கொடுத்துருங்கன்ட்டு. அது ரொம்ப ரொம்ப அழகாம். நம்ம கேட்குறத விட நீ கொடுத்துரு அப்படின்னா நம்முடைய அளவு, நம்முடைய அறிவுக்கு எட்டின அளவு இவ்வளோ தான் கேட்போம். ஏன்னா நம்ம கையே இவ்வளோதான்.
ஆனால் இறைவன் கொடுத்தா அவனுடைய கை அவனுடைய அளவு வேற, அந்த அளவு தரும். உடனே இந்த பதில் அவருக்கு என்னவோ பண்ணிடுச்சான், என்கிட்ட கொடுத்துட்டீ அந்த பொறுப்பை. எதுவுமே பிரதிபலன் பார்க்காம இருக்கிற நீ தானே சிறந்த சீடர். எவ்வளோ கத்துண்ட சீடர்கள்லாம் எனக்கு சீடர், ஆனால் உன்ன மாதிரி இல்லையே. அப்போ உனக்கு நான் எவ்வளோ சிறந்ததாக தரணும். ஏதாவது கேளு, உங்கள் கூட வரட்டா, அங்கே உங்களுக்கு யார் சேவை பண்ணுவேன், நான் பண்ணுறேன். முக்தி கேட்டிருக்க, நீ கேட்க தெரியாமல் கேட்குற, ஆனால் நீ கேட்குறதுக்கு பேர் முக்தி. எனக்கு முக்தி நிலை, உனக்கு முக்தி தரேன், ஆனால் இப்போ கிடையாது. எப்போ? கொஞ்ச நாள் இரு. யார் முன்னாடி முக்தி தெரியுமா? ராமபிரான் வருவார். அவர் எதிர்க்க முக்தினா காலம் காலமாக ராமாயணம் இருக்கும் வரை சபரி நீ இருப்பாய். உனக்கு நான் முக்தி அவ்வளவு எளிமையா தெரியாமலாம் கொடுக்க மாட்டான். ராமகாதை இளமையா இருந்த சபரி வயசான காலம் வரை உட்கார்றா. யாராவது ராமன்ற, அவளுக்கு ராமர் கடவுள்லாம் தெரியாது. இதில் அற்புதம் பாருங்களேன், ராமர் யாருன்னா அவளுக்கு தெரியாது. யாரோ ராமன் ஒரு வாரம், அவர் எதிர்க்க என் குரு கிட்ட போவேன், அவ்வளோதான் ராமன். அதனால்தான் அவனுக்கு எச்சில் பழங்களை எல்லாம் கூட அன்போடு கொடுக்குறான். அந்த அவசரத்துலேயும் அவள் அந்த உபசரிப்பு அப்படின்றத பண்ணுறான். நம்ம பாட்டிக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சுல்ல, சுந்தரர் சேரமான் போகும்பொழுது அவசர அவசரமாக பூஜை பண்ணும்போது பிள்ளையார் இரு பொறுமையாக பண்ணு, நான் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு முன்னாடி விடுறேன். அந்த அவசரம் சபரிக்கு இல்லை. ராமன் நீ அப்பா ரொம்ப நாளாக உனக்கு தான்ப்பா காத்துட்ருக்கேன். யார் ஏதோ வழிப்போக்கன் மாதிரி ராமபிரான் கிட்ட கேட்குறான், வா 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 சாப்பிடு, இந்தா எல்லாம் சாப்பிட்டு, எல்லாம் சாப்பிட்டியா, நீ கொஞ்சம் நேரம் உறங்கினாயா, எல்லாம் உனக்கும் நல்லது கிடைக்கும். இப்போ எனக்கு மோட்சம் போகணும், ஆனால் நீ வந்தால் உன் எதிர்க்க தான் போகணுமா? ஏன் குருநாதர் அப்படி சொன்னார் தெரில. நீ பாரு, நீ சாட்சியாக இருக்க நான் போகணுமா? சாட்சிக்கு நீ ரெடியான்னு கேட்குற. அப்படி ராமபிரான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, சபரிக்கு முக்தி கொடுக்கல, மற்றங்கரே கொடுத்துட்டார். அந்த முக்திக்கு ராமபிரான் வெறும் சாட்சி. அப்போ எப்பேற்பட்ட நிலையில் குருவாக கொடுத்தால் அந்த வரம் என்பது இருக்கு, அதுதான் குரு அப்படின்ற ஒரு நிலை. இப்போ இந்த இடைக்காடர் என்ன பண்ணுறாரு, தவம் பண்ணுற அந்த ஒரு ஆற்றல் எங்கேயோ பிறந்தாலும் அந்த முன்ஜென்ம ஒரு தொடர்பு இருக்கும் இல்லையா, அடிக்கடி இருப்பேன். ஒரு சித்தர் வந்து போவார். அவர் அப்படியே கண்ணை மூடின்னு இருப்பார். அவருக்கு பசினா ஊருக்குள்ளே போய் பிச்சை எடுப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே இவருக்கு என்னோ தோணும், தன்னுடைய ஆடு மாடு இதுக்கிட்டேருந்து பால் கறந்து அவர் எழுந்துக்கலான்னு இருக்கும் பொழுதே உணவை கொண்டு வந்து இடைக்காட்டு சித்தர் ஆகலை, இடைக்காடர் போய் கொடுத்துருவார். சாப்பிடுங்க சாமி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்ன கேட்குறமோ இறைவன் கொடுக்குறானே இந்த பையன் மூலமாக, என்ன ஒரு ஞானம். அப்படியே இருந்து ஒரு நாள் சொல்கிறார், நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, அதெல்லாம் தெரியாது சாமி, ஏதோ நீங்கள் பசியாக இருக்கீங்க கொஞ்சம் கொடுக்குறேன். இந்த ஞானம், இந்த தன்மை இருக்கு இல்லையா, இதுதான் வேணும். சித்தர்களுடைய எந்த ஒரு ஆற்றலுமே அவர்களுக்கு இல்லை, மற்றவர்களுக்கு. இரு, உனக்கான ஞானத்தை கொடுக்கின்றேன்ற ஞானத்தை கொடுக்குற. அதுக்கப்புறம் தவம் தவம் தவம், அவருக்கு எல்லா சித்திகளும் வந்தடைகின்றன. இப்படி போகுதா, ஜோதிட அறிவு எல்லா அறிவும் இருக்குது. அப்போ அவர் என்ன பார்க்குறாரு, ஓ நடக்க போகிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன, கொடிய பஞ்சம் வரப்போகுது அந்த ஊருக்கு. பஞ்சம் பார்த்த தமிழகம் தான். சில சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா பஞ்சம், உணவுக்கெல்லாம் பற்றாக்குறையோடு நம்முடைய முன்னோர்கள் சில காலம் வாழ்வார்கள். 5 வகை நிலங்களில் பல நாள் நான் திருவான்மியூரில் சொல்கிறது உண்டு. 4 வகை நிலங்கள் தான் தமிழகத்தில். குறிஞ்சி மலைப்பகுதி, முல்லை காடு, மருதம் வேளாண்மைக்குரிய நிலம், நெய்தல் கடலோர பகுதிகள், பாலைன்ற மணல் மேடான பகுதியே தமிழகத்தில் கிடையாது. எந்த ஆண்டில் எந்த பகுதியில் மழை பொய்க்கிறதோ அது ஒரு டெம்பரவரி பாலை தான், நமக்கு பர்மனன்ட் பாலையே கிடையாது. அந்த இடத்துலையும் கொற்றவையை தெய்வமாக வச்சு வழிபாடு செய்து அவளை வனதுர்கையாக வழிபட்டு மழையை வர வச்சு திருப்பியும் அதை முல்லையாக மாற்றிடும். இதுதான் நமக்கு. அதனால் பாலைன்ற 5 வகை நிலத்தில் அந்த 5ஆம் பாலை தமிழகத்தில் பர்மனண்ட்டாக எந்த இடமுமே கிடையாது. ராஜஸ்தான்ற மாதிரி சொல்லிடுங்களேன், தமிழ்நாட்டில் எந்த இடம் பாலை நிலம்னு கிடையாது. வளமான பூமி நம்முடைய பூமி, முருக பூமி நம்முடைய பூமி. அதனால் இப்போ இந்த இடத்துக்கு ஜோதிட அறிவால் அவருக்கு தெரியுது பஞ்சம். பஞ்சத்தையே தடுக்கலாமானா முடியாது. போன வாரத்துக்கு முந்தைய நம்ம டிசம்பர் 1 வாரம் மழை நமக்கு இங்கே வந்தது. அப்போ அடியேன் ரொம்ப வருத்தப்பட்டேன். உண்மையாகவே கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் போனேன். அங்கேருந்து சிவாச்சாரியார் சகோதரர் மாதிரி இருப்பார், பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் மழை பெஞ்சுதுன்னா 2 நாளைக்கே ரொம்ப கஷ்டம். அது ஒரு திங்கக்கிழமை. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து நடந்து போகிற அளவு கபாலீஸ்வரர் திருக்கோயில், ஊரே 2 இருக்குது. மயிலாப்புரம் அப்படிலாம் பார்த்ததில்லை. என்னது இப்படி இருக்குது, அதுவும் கார்த்திகை சோமவாரம் அன்னைக்கு இப்படி இருக்கே அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா சுவாமி கிட்ட ஒரு 20 பேர் இருக்காங்க.
அங்கே பார்த்தா அவர் ஜெகஜோதியாக பெரிய தீபாராதனை நடக்குது. வெளியில் வந்த உடனே அந்த சிவாச்சாரியர்கிட்ட பேசுகிறேன், நான் என்னன்னா இப்படி போகுது, இதுக்கப்புறம் நம்ம குளம் நிறைஞ்சிருமா அப்படின்னு வேற கொஞ்சம் கேட்டுக்கிறேன். சுயநலமும் உண்டு. இல்லைப்பா நம்ம குளம் நிறையாது. ஏன்னா அந்த 4 மூலையில் ஒரு மூலையை 100 ஆண்டுக்கு முன்னாடியே ரொம்ப திறமையாக ஒரு பெரிய துளை போட்டிருக்காங்க. அந்த படிக்கட்டளவு அந்த நீர் வரும்பொழுது கடலுக்கு கனெக்ட் ஆகிடும். அதனால் நம்ம குளம் நிரம்பாது. இப்படிலாம் பேசிகிட்டே இருக்கும்பொழுது நீங்களாம் 30 திருமேனி தேண்டுவார்கள்னு இறைவனுடைய திருமேனியை தொடுறீங்க. உங்களுடைய ஜபம் எங்களுடைய அந்த ஒரு தவத்திற்கு மேலானது. வேண்டிக்கோங்க போதும், எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. இதே மாதிரி 2 நாள் போச்சுன்னா நம்ம ஊரில் இல்லை, எந்த ஊரில் வீட்டுக்குள்ளே தண்ணியிலலாம் நிற்கிறாங்க குழந்தைகளோட, தெரியலை. அப்போ அவர் சொன்ன பதில், அம்பாள் கோவம்லாம் படலை, அவள் கோவப்பட்டால் நம்ம தாங்க மாட்டோம். இது அவளுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறா. தனி மனித ஒழுக்கம், தனி மனித நெகிழி அப்படின்ற அந்த பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துறது, இப்படி நிறைய சமுதாயத்திற்காக இயற்கையை காப்பாற்றுவதற்காக நம்முடைய அடுத்த தலைமுறையினர் ஒழுங்காக வாழறதுக்கான தனி மனித ஒழுக்கம்ன்றது குறைஞ்சிருக்கு. அதனால் அம்பாள் எப்பாவது இப்படி வருத்தத்தை காண்பித்தால் தானே, சொன்னால் புரியாது குழந்தைக்கு. ஆனால் ஒரு தடவை அனுபவப்பட்டால் குழந்தை அடுத்த தடவை அதை தொட பயப்படும். தொடாதன்னா அது என்னன்னு இருக்கும். குழந்தைக்கு தொட்டு அடிப்பட்ட உடனே பயமாக இருக்கும். அதனால் அதை உண்மையை உங்களை பக்குவப்படுத்தி, இது இப்படி இருக்கும், 2-3 நாளே முடியலையே, இப்படியே இருந்தால் அடுத்த தலைமுறை பூமி எப்படி தாங்கோன்றத வருத்தத்தை தெரிவிக்கிறாள் அப்படின்ற மாதிரி. அதனால் இவருக்கு எதுக்காக இந்த ஒரு செய்தியை சொல்கிறேன்னா, இடைக்காடர் பார்த்துட்டார் ஜோதிட ரீதியாக இப்போ இங்கே பஞ்சம் வரப்போகுது. பஞ்சத்தையே தடுக்க முடியுமா? ஒரு பிரச்சனையை அனுபவிக்கணும்னா 7 வருஷம் அனுபவிக்கணும்னா 7 நிமிஷமாக குறைக்கலாம் இறையருளால். ஆனால் அந்த 7 நிமிஷமாவது நம்ம அனுபவிக்கணும். அப்போ பஞ்சத்தையே தடுக்க முடியாதுன்னு புரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் அனுபவிச்சே ஆகணும். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஆற்றலால் எப்படியாவது பண்ணணும். அதுக்கு தானே இறைவன் சித்தர்கள்ன்ற ஒரு மக்களை தேர்ந்தெடுத்து சித்திகள் கொடுத்துருக்கார். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்பொழுது என்ன அறிவு பாருங்களேன். சித்தர்களை ரொம்ப ஆன்மீக ரீதியாக எனக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறவர்கள் சித்த வைத்தியத்தால் உடல்நிலை மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பெருந்தொற்று காலத்தில் கூட சித்த வைத்தியத்தால் இறப்புகள் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் மறுக்கவே முடியாத உண்மைதானங்க. அப்போ கூட என்னங்க குடித்தோம்? நிலவேம்பு கஷாயம். அதுக்கு முன்னாடி அந்த பேரே கேட்டதில்லை. வேம்பு தெரியும், நிலம் தெரியும், நிலவேம்புன்னு கேட்டு குடித்தோமே. அப்போ சித்தர்களுடைய சித்த வைத்தியங்களுக்கான விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது நமக்கு. அதுதான் உண்மை. இப்போ இவர் என்ன பண்ணுறார்? சரி 2 விஷயம் பண்ணலாம். எருக்க இலை அதை நிறைய விதைக்கிறார். ஏன்? பஞ்சத்திலும் வளரும் தன்மை எருக்க இலைக்கு உண்டு. எதுக்கு? தன்னுடைய ஆட்டுக்கு உணவு வேணும். ஆடு மாடு மேய்க்கிறார். அப்போ அதுக்கு உணவு போட்டுட்டார். கொஞ்ச நாளில் வளர்ந்துடும். பஞ்சம் வந்தாலும் எருக்க இலை இருக்கும். இப்போ இவருக்கு உணவு வேணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது வரகரிசின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, குறு வரகு எடுத்தார். களிமண்ணை போட்டு நல்லா கலந்து வீடு பண்ணிட்டு விட்டுட்டார். பஞ்சம் வந்தாச்சு. பஞ்சம் வந்தாலும் இவருடைய ஆடுகள் மாடுகளுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்? எருக்கம் இலையை சாப்பிட்டு என்ன பண்ணும்? எருக்கம் இலை 2 தன்மையை கொடுக்கும். புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு மயக்கத்தை கொடுத்துரும். சாப்பிட்டு பழக்கமானால் மயக்கம் வராது. ஆனால் பொதுவாகவே சில உணவுகள் அரிப்புத்தன்மை கொடுக்கும். சிலருக்கு கடல் உணவு ஒவ்வாமையாக இருக்கும். சிலருக்கு சேனைக்கிழங்கு கருணைக்கிழங்கு கூட சிலருக்கு சாப்பிட்டா அரிப்பு வருவாங்க. அப்போ சில உணவுக்கு அந்த ஸ்கின் அலர்ஜின்னு சொல்கிறதோட தொடர்பு உண்டு. அப்படி எருக்கம் இலையை சாப்பிட்டா அரிப்பு வரும். ஆடுகளுக்கு நிறைய கொடுத்து பழக்க பண்ணிட்டனால ஆரம்ப நாளில் மயக்கமாக இருந்த ஆடுகளுக்கு இப்போ மயக்கம் வர்றதில்லை. ஆனால் எப்போ அந்த எருக்க இலையை சாப்பிட்டாலும் உடலெல்லாம் அரிக்கும். அதுக்கு தெனவு அப்படின்வாங்க. தெனவு எடுக்குது. அப்படி தான் மிருகண்டூயர்னு ஒருத்தர் இருந்தாராம். யார்? மார்கண்டேயரோட அப்பா. அவருக்கே மிருகண்டூயர்னா அப்படி தவத்தில் உட்காந்தா தெனவு முதுகெல்லாம் அரிக்கிற மிருகங்கள்லாம் அவர்கிட்ட சொரிஞ்சுன்னு போகும். மரம் மாதிரி அவ்வளோ ஸ்டிஃபாக இருப்பார். அப்போ மரத்தில் தினவெடுக்கிற மிருகங்கள் இவர்கிட்டையும் இவர் முதுகில் கொஞ்சம் பண்ணிட்டு போகுமா? அப்படி மிருகங்கள் தினவெடுத்துக்கால் கூட அவருக்கு தியானங்கள் கலையாதான். அந்தளவு வைராகியமாக தியானம் பண்ணால் மிருகண்டூயர்னு அவருக்கு பேர். இப்போ இந்த ஆடுகள் எல்லாம் என்ன பண்ணுது? மாடுகள்லாம் என்ன பண்ணால் இவர் கட்டி வச்ச களிமண் வீட்டில் இப்படி அந்த அரிக்கிறதுக்காக தினவெடுக்குது. அப்படி பண்ணும் பொழுது சில வரகுகள் எல்லாம் அந்த களிமண்ணோட ஒட்டி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உதிருது.
இந்த ஆடு மாடுகள் நகர்ந்த உடனே அந்த கிடைச்ச வரகை நல்லா தூய்மைப்படுத்தி மண்ணெல்லாம் நீக்கி இவர் கஞ்சி வச்சு குடிச்சிடும். அப்போ ஊரே பஞ்சம், ஊரில் பலர் மாழ்கிறார்கள். ஆனால் இவரும் இவருடைய ஆடு மட்டும் ரொம்ப செழிப்பாக இருக்கு. புரியலை யாருக்கு? நவகிரகங்களுக்கு. நவகிரகங்களும் ஏதோ ஒரு அமைப்பில் இருந்தால்தான் பஞ்சம் வரும். உடனே இந்த 9 பேரும் எல்லாருக்கும் பிரச்சனைன்னு பார்த்தா ரொம்ப செழுமையாக ரொம்ப கொழுக்கு முழுக்குன்னே இருக்கு இந்த ஆடு மாடு. இவரும் நல்லா இருக்காரு, இவரும் சந்தோஷமாக இருக்காரு, என்ன விஷயம்னு போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு 9 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் பஞ்சம் கொடுக்கணும், எல்லாரும் அனுபவிக்கணும், நீயும் உன்னுடைய ஆடு மாடுகளை மட்டும் பிரச்சனையே இல்லாமல் இருக்கீங்களே. அப்போ இவர் கேட்குறார், பஞ்சம் கொடுக்கணுன்றீங்க, போதுமே பஞ்சம், என்னுடைய மக்களை காப்பாற்றுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை காரணம் இல்லாமல் பண்ண மாட்டீங்க. பிரபஞ்சத்தின் தேவை அந்த பஞ்சம். நான் மாற்றணும்னா மாற்றுவேன், ஆனால் உங்களுடைய அனுமதி இல்லாமல் மாற்றக்கூடாது. நீங்கள்லாம் பெரிய உள்ளம் பண்ணி போதும், மக்கள் எல்லாம் பசி பஞ்சத்தால் வாடுகிறார்கள், இல்லை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்க. அவங்க பதில் அவருக்கு திருப்தி அளிக்கலை. இப்படியே பேசும்போது எவ்வளோ நேரம் பேசுவோம், கொஞ்சம் ஏதாவது கஞ்சி சாப்பிட்டு பேசுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, எருக்க இலையும் கொஞ்சம் கலந்து வரகரசியில் ஒரு கஞ்சியை போட்டு 9 பேருக்கும் விருந்தோம்பல். 9 பேரும் சாப்பிட்டாங்க. முதல் தடவை எருக்கும் இலை சாப்பிட்றதுனால 9 பேருக்கும் கொஞ்சம் மயக்கமான நிலையில் மயங்கி விழுறாங்க. விழுந்த உடனே பார்த்தார், எந்த கிரகம் எந்த அமைப்பில் இருந்தால் மறுபடியும் மழை பொழிந்து ஊர் நாடு வளமாகும் சுபிக்ஷமாகுமோ அந்த மாதிரி எல்லாரையும் இழுத்து போட்டுட்டு, இப்போ 9 பேரும் அந்த கிரகங்களை எந்த அமைப்பில் இருக்கணுமோ இவர் டைரக்ஷன் மாற்றிட்டாரா? யோசிச்சு பாருங்கள். வீட்டில் 2-3 குழந்தைங்க மொத்தமாக கண்ணா பின்னான்னு தூங்கும். அம்மா என்ன பண்ணுவாங்க, எழுந்து எல்லாத்தையும் வரிசையாக போட்டு ஒரு போர்வையை போட்டு, ஏய் நீ உன் காலை அவன் மூஞ்சில் போடுற இரு அப்படிலாம் ஒரு அம்மா பண்ணுற மாதிரி இந்த 9 பேரை மாற்றுறார். எல்லாம் மயக்கத்தில் இருக்காங்க. மாற்றி அமைத்த உடனே ஊரில் அழகாக மழை வர ஆரம்பிக்கின்றது. எஞ்சிய மக்கள் அந்த நீரை குடிக்கிறார்கள். குடிச்சிட்ட உடனே இனி வாழ்க்கை வந்துடும் அப்படின்னு அவர்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை ஒளி. மயக்கம் தெளிஞ்சு எழுந்தவங்களுக்கு என்ன மழை என்ன மழை யார் வர வச்ச, நான் பண்ணல, ஐயோ நீ தான், நான் பண்ணல, ஏன் நம்மலாம் மாறி இருக்கோம் அப்படின்ட்டோடனே இவர் சொல்லுவார், இல்லை அவங்க கிரக நிலை மாறிடுச்சு, மாறினதுனால அவ்வளவுதான். இந்த பசி பஞ்சம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக் கொடுத்து சொல்கிறது ஈஸி. நமக்கு வந்த மழை வெள்ளம் இது எல்லாமே இதெல்லாம் பாடம் சொல்லிடலாம், கேட்க கஷ்டமாக கூட இருக்கும். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இது அனைத்துமே நமக்கு ஏதோ. எதனால் கொரோனா? எல்லாம் என் கையில்னு ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் அந்த பெருந்தொற்று நீங்குமான்னு தெரியாத ஒரு பயத்தில் போயிட்டோம். அப்போ ஒரு ரிமோட் அப்படின்றது யார்கிட்ட இருக்குது? அந்த இறைவன் கிட்ட மட்டும்தான் அப்படின்றது புரிஞ்சுது. இதில் நம்முடைய கொங்கணவர் பார்த்தோம் இல்லையா, அவர் காளி தேவியை பாலாம்பிகை, இந்த பாலாம்பிகையை தரிசனம் செய்து அவளிடம் சித்தி பெற்றவர். இவர் குருவை மதித்தே வந்தவர். யார்? இந்த இடைக்காடர் சித்தர். இப்படியாக இருந்தார். நவகிரகங்களையும் மாற்றி நல்லா வளம் வந்தது நாட்டுக்கு. நிறைவாக இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, சில வைணவர்கள்லாம் உனக்கு எல்லாம் தெரியுன்றாங்களே, நீ என்ன இடையன் தானே, ஆடு மாடு மேய்க்கிற, உனக்கு என்ன தெரியும்? அவருக்கு சொல்ல வருது, கிருஷ்ணர் கூட அப்படி தானப்பா அப்படின்னு சொல்ல வருது. ஆனால் சொல்லலை. சொல்லு பார்க்கலாம், தசாவதாரத்தில் எதெல்லாம் சிறந்த அவதாரங்கள்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுட்டாங்க. இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் பார்த்தாரு. பார்த்துட்டு ஏழை இந்த இடையன் இழிச்ச வாயன் அப்படின்னு எழுதி போயிட்டான். பத்தியா, இவருக்கு பதிலே தெரியல. ஏழை அவன், இடையன் அவன், அவர் இழிச்சவாயன்றதுனால தானே நம்ம போய் இந்த வைணவத்துக்கான கேள்வியெல்லாம் கேட்குறோன்னு போனா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னாங்களாம், இந்த சித்தர் எதை சொன்னாலும் மேலோட்டமாக நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடாது, யோசிச்சு பாருங்க, உள்ள ஒரு அர்த்தம் இருக்கும், அர்த்தம் இல்லைன்னா விட்டுருங்க. அப்படியா? ஏழை, அடுத்தது இடையன், இழிச்சவாயன் தெரியல. அதுக்கப்புறம் அவங்களே சொல்கிறாங்க, ஓ சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தாலும் பொதுவாக வைணவத்தில் 10 அவதாரம் இருக்கும். ஒரு வகையில் சொல்லுவாங்க அந்த மனித இனமே அப்படி தான் வந்தது. முதல்ல நீரிலிருந்து வந்த உயிரினம் மத்ஸ்ய அவதாரம். நீரில் கொஞ்சம் நிலத்தில் கொஞ்சம் இருக்கும் ஒரு உயிரினம் கூர்ம அவதாரம். இப்போ நிலத்தில் மட்டுமே வாழ்வேன், எப்பாவது கொஞ்சம் சகதி தேவைப்படும், நீர் கொஞ்சமாக தேவைப்படும், வராக அவதாரம். முழுமையாக நிலத்தில் வாழ்வேன், ஆனால் இன்னும் மனிதனாக மாறல, நிறைய மிருகங்களோடு இருக்கக்கூடியது நரசிம்ம. 5வது பூரண மனிதன், ஆனால் முழுமையான மனிதனாக ஆகலை, அதனால் சிறிய உருவத்தில் இருக்கக்கூடிய வாமன். அடுத்தது பரசுராமர்,
முழு மனிதனாக மாறிவிட்டேன், ஆனால் இன்னும் எனக்குள்ள ஆன்மா பக்குவப்படலை, கோபம் வருது. அது பரசுராம். அடுத்தது ராமர், முழு மனிதன், நிலத்தில் வாழ்வான். எப்படி ஒரு மனிதன் இருக்கணுமோ அதற்கான இலக்கணம் இருக்கும். அடுத்தது பலராமன், மனிதன் முழுமையான உடனே வேளாண்மையை கற்றுக்கிறான். அப்போ தானே நம்முடைய மனித இனம்ன்றது ரொம்ப காலம் இருக்கும். இப்போ வேளாண்மை, அக்ரிகல்ச்சர், அதை கற்றுக்கிறது பலராமன். அடுத்தது ஆச்சாரியன் குணத்துக்கு போகிறான், அது கிருஷ்ணன். நிறைவா அதர்மம் எப்போ இருந்தாலும் நான் மறுபடியும் வருவேன், எப்படி வேணாலும் வருவேன், அது கல்கி. இதுதான் ஒரு மனிதனின் அந்த ஒரு எப்படி வந்தார்கள். பிற மதத்தினர் வேறு மாதிரி நம்பிக்கையெல்லாம் சொன்னாலும் நமக்கான உண்மை மனிதன் எப்படி உருவானான் அப்படின்றத சொல்கிறதுக்கு பேர் தான் தசாவதாரம். இதில் பொதுவாக எது ரொம்ப சிறந்த அவதாரம்னா ராம கிருஷ்ண நரசிம்மர்னு வாங்க. ஏன் அப்படின்னா ராமன் தெரியும் பூரணமாக வாழ்ந்தார், கிருஷ்ணரும் தெரியும் பிறப்பு வாழ்க்கை நிறைய விஷயங்களை சொன்னார், பூரணம். இவங்க ரெண்டு பேரும் சரி. ஏன்பா நரசிம்மம் அப்படின்னா ஒரு குழந்தைக்காக அது கேட்டது மாதிரி தன்னை எப்படியோலாம் மாற்றிண்டு வந்து ஓடி வரார்னா அதுதான் நரசிம்மம், ஆபத்துக்கு வரக்கூடியது. அப்போ இதுதான் மூன்றும் சிறப்பான அவதாரங்கள்னு சொல்லுவார்கள். 10ம் சிறப்பு, ஆனால் அந்த 3 ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பேசும்பொழுது தான் தெரிஞ்சுதான் ஏழை. யார்? ராஜாவாக இருக்கார், ஆனால் சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தும் அங்கே அரியணை ஏற வாய்ப்பு இல்லாமல் 14 ஆண்டுகள் ஏழையா சுத்தின அந்த ஏழை ராமன். இடையன் பதில் தெரியும், கிருஷ்ணன். அப்போ இளிச்சவாயன் யாருன்னா அப்படியே சிரிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கக்கூடிய நரசிம்ம அவதாரம் தான் அந்த இளிச்சவாயன். ஆஹா, இப்படி கூடகமாக ஏழை, இடையன், இளிச்சவாயன் என்று ராமகிருஷ்ண நரசிம்ம அவதாரத்தை சொல்கின்றாரே. அவருடைய பாடல்கள் எல்லாம் அப்படியே மேலோட்டமாக இருக்குமா. ஒரு பாடல் முழுக்க பால்கர பால்கர பால்கரனே. இப்போ நான் ஒரு இடையர் அப்படின்னா என்னை வைத்து, என்னை சுற்றி இருக்கும் வாழ்க்கையை வைத்து தானே ஒரு விஷயத்தை எனக்கு சொல்ல தெரியும். நான் வாழறது ஆடு மாடுகளோட, ஆனால் நான் பெரிய விஷயத்தெல்லாம் வச்சு சொன்னால் புரியாது. இப்போ ஆடு மாடை வைத்து பால்கர பால்கர பால்கரனா எந்த பால் தெரியுமா? 6 ஆதாரங்களை பற்றி போன வருஷம் பேசினேன். மூலாதாரம், அங்கே அப்படியே ஒரு பாம்பு அக்னி சுருண்டு இருக்கு. சுவாதிஷ்டானம், அப்படியே மேலே மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னி. இதில் பாருங்கள், தொப்புள் கொடிக்கு கீழே வரைக்கும், அந்த மலைப்பாதை வரைக்கும் தொப்புள்லேருந்து கீழே பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்கும். அடிவயிறு பாருங்களேன், சூடாக இருக்கும். அது சூரிய மண்டலம், அது அக்னி மண்டலம். அதுக்கப்புறம் இங்கேருந்து நமக்கு இந்த நெத்திக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கூட வச்சுக்கலாம், அது சூரிய மண்டலம். ஏன்? இதுதான் செரிமானத்துக்கு, விட்டமின் டி இல்லைனா டைஜஸ்ட் ஆகுது. சயின்ஸோடையே பாருங்கள். அதுக்கும் மேலே பாருங்கள் சந்திர மண்டலம். அப்போ சந்திர மண்டலத்தில் வெள்ளை நிறமான ஒரு மதுரம் இருக்குது, அதுதான் மதுரை அப்படின்ற ஒரு பேரே உண்டு. இப்போ இந்த குண்டலினி சக்தி அப்படியே எழுந்து மேலே போய் இங்கே இங்கே பட்ட உடனே ஒரு மது ரசம் வெள்ளையாக இப்படி வருமா. திருப்பி எந்த வழியாக போகும்? இப்போ அந்த காலியாக இருக்கிற அந்த ஸ்பைனுன்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டு வழியாகவே அந்த பால் வரும். இப்போ பால் மறுபடியும் குண்டலினி கிட்ட போய் அப்படி வருமா. அங்கே பட்ட உடனே நம்முடைய நாடி நரம்புகளுக்கெல்லாம் அது போகும். அதுதான் தெய்வீக தன்மை. அப்போ அந்த வெள்ளை நிற பாலை கறக்க வைக்கிறோன்றதுக்கு தான் அவர் பால் கரன்ற. ஆனால் அவர் எந்த பாஷையில் சொல்கிறார்? அவர் தினம் தினம் செய்யும் அந்த மெய்ப்பர் பாஷையிலேயே பால்கர குண்டலினியை மேலெழுப்பு என்ற உண்மையை தான் செய்யும் தொழிலை வைத்தே சொல்லி கொடுக்கின்றார் என்றால் அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஆடி பாடி கேட்கும் பாடலாகத்தான் இருக்கும். ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பொருள் பொதிந்த பாடல்களாக அவர் பாடியிருப்பார். இப்படி அவர்களுடைய பாடல். இப்போ நான் இந்த பால்கரன்னு சொல்லும் பொழுது 3வது பாசுரத்தை சொல்லிட்டு அடியே நடராஜ தத்துவத்துக்கு வரும் நேரம். பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு இருக்கும். அதில் நிறைவான வரி, வாரி கொடுக்கிற வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவை. இதை கேட்குற உங்களுக்கும் அப்படியே நீங்காத செல்வம் நிறையணும். அந்த வாரி கொடுக்கிற வள்ளல் பசுக்கள்னா எப்படின்னா புரிகிற மாதிரி சொல்கிறோம். குழந்தைக்கிட்ட குடிக்க தண்ணி எடுத்துனுவான்னு சொல்கிறோம். டேப்பையோ இப்போ இருக்கிற அந்த பியூரிஃபையரோ இப்படி திறக்கும், குழந்தை சொம்ப வைக்கும், அப்படியே விழும். குழந்தை இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தால் என்னாகும்? சொம்புக்கு மேலேயும் தண்ணி
அப்படியே வெளியில் ஒழுகும். நம்ம சொல்லுவோம், ஏய் நிறுத்து பாரு. ஆனால் இந்த பசுக்கள் எல்லாம் என்னவா, நமக்கு இருக்கிற எந்த ஒரு கலவை வைத்தாலும் அது நிரம்பி வெளியில் போய் கீழே வரியுமா, போதும் போதும் போதும், இல்லை 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 இல்லைன்னு கொடுக்கும். அப்போ இதை பார்த்தா என்ன இப்படியா ஒரு பசு கொடுக்கும், இல்லை பார்த்துட்டே இருக்கோமே, வேற ஒரு பாத்திரத்தை வைக்கலாமே அப்படின்னா அதுவும் முடியாதான். ஏன், மேலோட்டமாக பார்த்தா ஒரு பாத்திரம், அங்கே பசு. உள்ளே பார்த்தா அந்த காலி பாத்திரம் யார் தெரியுமா, நாம. அந்த வள்ளல் பசு யாருன்னா குரு. குரு அறிவை கொடுத்துனே இருப்பாராம். என்னுடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, அது ஓரளவு வாங்கிக்குமா. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதெல்லாம் உள்ள வைக்க இடம் இருக்காதான். எனக்கு அவ்வளவுதான் என்னுடைய ஆற்றல். ஆனால் குரு கொடுத்துனே இருப்பாராம். இப்படி வழிஞ்சுட்டு போகுமா, போதும் குருநாதான் என்னால் முடியும், இல்லை வச்சுக்கோ, இதெல்லாம் என்னைக்காவது உனக்கு புரியும் புரியும். அப்போ வாரி கொடுக்கும் வள்ளல் பசு யாருன்னா குருநாதர் தான். அதை வாங்கி கொள்ளுகின்ற சின்ன பாத்திரம் யாருன்னா நாம தான். அந்த அளவு வள்ளல் மாதிரி இருக்கும் குருத்தன்மையே சொல்லும். அதனால் இதெல்லாம் கேட்குற உங்களுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது என்றைக்கும் அந்த வளம் இருக்கணும். அந்த வளம் இருந்தாலும் அந்த வளத்தை தக்க வைக்க முடிந்த அளவு சிவத்தொண்டர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்ய செய்ய உங்களுடைய அன்னதானம்ன்ற பணி தொடருவதற்காகவாகவாவது இறைவன் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ரொப்பிகிட்டே இருப்பார். இதுதான் உண்மை. ஏன்னா வாரி கொடுக்கும் வள்ளல் பசு அவர் ஆணிலை அப்பர் இல்லையா. அதனால் நிறைவா நம்முடைய இந்த இடைக்காலர் அப்படின்ற சித்தருடைய வாழ்க்கையும் பார்த்துட்டு நிறைவாக வர்றது மதுரைக்கு போகலாம். நம்ம ஆரம்பித்தது திரு ஆலங்காடு. திரு ஆலங்காடும் பெரிய தலம்னு தான் ஆரம்பித்தோம். ஆருத்ரா முடிஞ்ச சமயத்தில் நம்ம ஆரம்பித்தோம். மதுரையும் பார்த்திங்கன்னா இந்த 6 ஆதாரங்கள்லாம் முடிஞ்சு, இது காசி, இது கைலாயம், இதுக்கும் மேலே துவாத சாந்த பெருவழி அப்படின்னா அது இங்கே, அது மதுரை. திருவாரூர், திருவானைக்கா, திரு அண்ணாமலை, சிதம்பரம், காலத்தி, காசி, கைலாயம். கைலாயத்திற்கும் ஒரு படி மேலே தலம்னா அதுதான் அந்த மதுரை. அந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரிஞ்ச வரலாறு, அதனால் 2-3 நிமிஷம் தான். ராஜசேகர பாண்டியன் ஒருத்தர் 64 கலைகள், 1000 கலைகள் 64 ஏ உணர்விக்கும் என்னம்மை தூய ஒரு பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராதிடர். சரஸ்வதி நமக்குள்ளே இருந்தால் இடரே வராது. 63 கலையை தெரிஞ்சுட்டான். இது ஒரு பெண்கள் கலை தானே, அதனால 64வது கலையை ஒதுக்கி வச்சாங்க. நம்ம வீட்டில் கூட சில ஆண் குழந்தைகள்லாம் அம்மா பரதநாட்டியம்லாம் வேண்டாம், அது ஏதோ ஒரு கேர்ள்ஸ்து அப்படின்னு தோணும்ல, அது மாதிரி அதை மட்டும் விட்டாச்சு. ஒரு சமயம் ஒரு புலவர் ஒரு சோழ மன்னன் கிட்ட போய் பரிசில் வாங்கிட்டு வர, 64 கலையையும் கற்று தேர்ந்த சோழ மன்னன் எனக்கு இதை கொடுத்தாரு, நீங்கள் எவ்வளோ, ஐயா எவ்வளோ அப்படின்னு கேட்கும் பொழுது 63. ஓ ஐயோ, இப்போ நான் இதை சொல்லியிருக்கக்கூடாதுன்ற மாதிரி 63 கலை கற்றாலும் நீங்கள் அதை விட ஜாஸ்தி தருவீங்கன்ற மாதிரி அந்த புலவர் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டார். இவர் நினச்சிட்டார் இவரும் 64. அங்கே 64 கலைகள் கற்ற சோழ மன்னனுக்கு நிகராக அதே 64 கலைகளையும் கற்றுணர்ந்த பாண்டியன் எனக்கு பரிசில் கொடுப்பான்ற ஏதோ ஆர்வத்தில் ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அங்கே இருக்கிறவங்க 64 பேருக்கு 63 தான் தெரியும், நான் டான்ஸ் தெரியாது இருக்கோம். ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா 63 கலைகள் தெரிந்தாலும் இவர் ஒரு பாண்டியர் வள்ளல்லாம் சொல்லிட்டார். ஆனால் இந்த விஷயம் வந்து சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு. யாரும் சிரிக்கிறதையே காமிச்சுக்கலாம், ஆமாம் 63 கலை தெரியும் எங்கள் பாண்டியருக்கு அப்படிலாம் ஆனால் இப்போ பாண்டிய மன்னனுக்கு அது என்ன சோழனுக்கு தெரிஞ்ச நடனக்கலை, அது என்ன நடனத்தில் ஆடல், ஆண் பெண், எங்கள் நடராஜா ஆடுறது, இதை தானே முன்னாடியே அவனுக்கு தோணிருக்கணும். வரார் நடனத்துக்கு கொஞ்ச நாள் தான் கிளாஸுக்கு போகிறார். நான் கூட ஆர்வக்கோளாறு, நடனத்துக்கெலாம் கொஞ்ச நாள் வகுப்புக்கு போனேன். அரைமண்டியிலேருந்து ஆடுன்னுவாங்க, அப்போவே காலெல்லாம் விட்டு போயிடும். எனக்கு எதுக்கு இந்த விஷயம்லாம் அப்படின்ற அளவு கால் வலிக்கும். அப்படி 2-3 நாள் வகுப்பு போன ராஜசேகர பாண்டியனுக்கு வருத்தம் வந்ததான். எவ்வளோ நாள்யா அந்த இடது பதத்தை தூக்கி அருள் அப்படின்ற தொழிலுக்காக காலை தூக்கிகிட்டே இருக்கேன். நீங்கள் பாருங்களேன், நம்ம குழந்தை, இதை நீங்கள் எல்லாருமே ஒரு அப்பா அம்மாவா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பண்ணியிருப்போம். காலையிலேருந்து விளையாடும், சொல்கிற பேச்சே கேட்டிருக்காது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு தூங்குனா கூட அந்த 3-4 வயதில் அந்த குழந்தைக்கு விளையாட்டோட உச்சக்கட்டம். ஆனால் இரவு அது ரொம்ப பாவமாக தூங்கும் பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதோட காலை பிடிச்சி விடும், காலெல்லாம் வலிக்கணும். அப்போ நம்ம குழந்தைக்குனா வலி, சுவாமிக்கு பேர் என்ன, அதை ராஜசேகர பாண்டியன் கிட்ட அந்த குணம். எப்பா எனக்கு அரைமண்டியே முடிக்கல, முட்டி வலிக்குது, நீ எவ்வளோ நாள் எங்களுக்காக இடது பதத்தை தூக்கி கொடுப்ப, அதுதானே அருளல்.
நீ வலது காலை தூக்கு, அதுவும் அருளல் தொழில். உன்னோட கால் கொஞ்சம் அருளல் எங்களுக்கு கம்மியாக கூட இருக்கட்டும், போதும் வலது காலை மாற்றி ஆடு. எங்கள் பரம்பரைக்கு எங்கள் பாண்டியர்களுக்கு நீ வலது காலை தூக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் நடராஜர் என்ற நாமம் கொண்டு இடது பதத்தை தூக்கி கொண்டிருக்கின்றாய். இந்த மதுரை எம்பதியில் நீ மன்னன் யா, நீ ஒன்றும் எங்கள் கடவுள் இல்லை, பாண்டிய மன்னன், எங்களுக்கெல்லாம் முன்னோர், மாத்து போதும் அப்படின்ட்ட உடனே அவனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வலது கால் மாற்றினார் வெள்ளியம்பல். நிறைவாக என்ன செய்தி? திருவாலங்காட்டில் தானே துவங்கினோம். அவருடைய ஒரு முடியின் நுனியில் ஒரு பூமி இருக்கு, பூமிக்குள்ள நாம இருக்கோம். நமக்காக தூக்கிய பாதம், காளிக்காக குண்டலம் விழுந்ததெல்லாம் ஒரு திருவிளையாடலுக்காக செஞ்சது. ஆனால் உண்மையாக யாருக்காக இடது திருவடியை தூக்கிட்டு இருக்காருன்னா, அவருடைய அந்த நூல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முடியின் முடியில் இருக்கும் பூமிக்குள்ளே இருக்கிற நமக்காக காலை தூக்கின்னு இருக்காரு. ஒரு நாளாவது கீழே காலவை நம்ம கேட்டிருக்கோமா? என்ன அழகா காலை தூக்கி ஆடுறார் திருவாலங்காட்டில், என்ன அழகா காலை தூக்கி ரசிக்கிறோமே தவிர கால் மாறுறது கூட ஓகே, காலை தூக்கி பாருங்க. யாருக்காவது காலில் ஃப்ராக்சராக இப்படி கட்டினவங்களுக்கு தெரியும், 7 நாள் 8 நாள் கழித்து இப்படி கீழே போடும்போது எந்த அளவு மரத்து போயிருக்குன்னா, அவருடைய கால் வலிக்காதா? ஒருத்தருக்கு அம்மா அப்பா இல்லைன்னா கேட்க ஆள் இல்லையா? நம்ம என்னைக்காவது கேட்டு கொஞ்சம் இடது பதத்தை கீழே வைன்னு சொன்னால் நம்ம அங்கேயே முனையில் திண்டாடுவோமே. அப்போ நமக்காக அவர் தூக்கிய பாதத்தை கீழே இறக்காமல் இருக்கார்னா, நம்ம காரணீஸ்வரரை விட கருணையான இறைவன் யாருங்க இருக்கா? அந்த அளவு கருணை மிகு அவனுடைய அருளாம் ஸ்வர்ணாமிகை நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு இந்த பூமியில் எந்த இன்னல்களும் இல்லை. கொடுக்கும் சவால்கள் எல்லாம் நம்முடைய தீவினைகள் குறைப்பதற்கான முயற்சியே. அதனால் அவனுடைய அந்த பாதார விந்தங்களை சரணடைந்து நாம் இந்த ஒரு பூ உலகில் முடிந்தளவு தர்ம நெறியில் இருந்து எல்லா வளத்துடன் வாழ வேண்டும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு குட்டுக்கண்டாய் அலையாழி அறுதியிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இது மாதிரி ஒரு திருக்கோயில் இருக்க, இது மாதிரி ஒரு விழாவினை இந்த கோயில் நிர்வாகத்தினரும் ஐயாவின் கூட்டத்தினரும் இங்கு இருக்கக்கூடிய அன்பர்களும் பார்த்து ஏற்பாடு செய்யும் வரை நம்முடைய சைவம் உலகமெங்கும் தழைத்து கொண்டுதான் இருக்கும். அதுக்கு சாட்சியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நிறைவு நாள் வந்த உங்கள் எல்லாருக்கும் பணிவான வணக்கம். இந்த 7வது நாள் இதெல்லாம் சொல்லி முடிக்கணும் தான். வான்முகில் வழாதுன்னா பொய் சொல்லாதுன்னு அர்த்தம். வானமே பொய் சொல்லாமல் வரணுமா? வரலனா பொய் சொல்லாமல் வந்துருவல அப்படின்னு யாரை பார்த்து கேட்குறோம்? வான்முகில் வழாது பெய்க. இன்னைக்கு பெஞ்சாச்சு. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நீங்கள் அனைவரும் இறைவனின் திருவடிகளில் பணிவடைந்து எல்லா வளமும் பெற்று நம்முடைய சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என சொல்லி இந்த வாய்ப்பிற்கு ஐயாவிற்கும் திருக்கோயிலுக்கும் இங்கு இருக்கும் என்னுடைய சிவசக்தி சொந்தங்களுக்கும் நன்றி சொல்லி ரொம்ப ரொம்ப திருப்தியாக நிறைவான ஒரு எண்ணத்தோட அடியேன் இன்று 7 நாள் உரை அப்படின்றது இன்று நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து அடியாரோடு அடியனை கண்டிப்பாக பார்க்கணுன்றத இறைவனிடத்தில் விண்ணப்பமாக வைத்து திருச்சிற்றம்பலம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.